الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கிறேன். புனிதமிக்க இஷா தொழுகை தொழுதுவிட்டு நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் போதையற்ற சமூகத்தை உருவாக்குவதில் நமது பங்களிப்பு என்ற ஒரு தலைப்பு தந்திருக்கிறார். இந்த தலைப்பை தருவதற்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. இன்றைக்கு போலீஸில் போனாலும் அவர்களுக்குள்ள மிக பெரும் பிரச்சனை போதைப் பொருள். பாராளுமன்றத்திலும் அவர்கள் கவனமாக கவனித்து விவாதிக்க வேண்டுமாக இருந்தால் இந்த ஒரு தலைப்பு மிக முக்கியமாக பொருத்தமான ஒரு தலைப்பு. இன்றைக்குள்ள கால சூழலில் அதிகமான இடங்களில் பாடசாலை மாணவர்கள் மாணவிகள் என்று வித்தியாசம் இல்லாமல் போதைப் பொருளுக்கு அடிமையாகி வருகிறார்கள். இது நகரங்கள் கிராமங்கள் எல்லா இடங்களிலும் இது பரவி காணப்படும். இன்றைக்கு ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இலங்கையில் எவ்வளவு பேர் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையானாங்க என்ற ஒரு அறிக்கை எடுத்து இப்ப அந்த அறிக்கையோட மேட்ச் பண்ணி பார்த்தா அதிகமான மக்கள் இதுக்கு அடிமையாகிறாங்க. சாதாரணமாக இலங்கையில் தான் இந்த பிரச்சனையாண்டு கேட்டால் படித்த நாடுகள் என்று சொல்லக்கூடிய பட்டம் பெற்ற கொஞ்சம் அதிகமா அறிவை பயன்படுத்தக்கூடிய நாடுகள் என்று சொல்லக்கூடிய மேற்கத்திய நாடுகளிலும் இந்த பிரச்சனை இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. இதற்கு முன்னாடி மனிதர்கள் விரக்தி அடைந்ததை விட இப்போ உள்ளவர்கள் விரக்தி அடைகிறார்கள். படித்திருக்கிறார்கள், அவர்களுக்கு அறிவிருக்கிறது என்றாலும் அடிக்ஷன் அடிமையாகிறது. இந்த அடிமையாகி போகக்கூடிய வீதாசாரம் அதனோடு சேர்ந்து அதிகமாகுது. அதனால அறிவால் இதை முறியடிக்க முடியுமாக இருந்தால் அன்றைக்கு படித்தவர்கள் இந்த நாட்டை எடுத்துக்கொண்டால் 8ஆம் ஆண்டு படித்தவர்கள் SSC பாஸ் ஆனவர்கள் அப்படி என்று ஒரு கட்டம் இருந்தது. 5ஆம் ஆண்டு தான் படிச்சிருப்பாங்க, அதோட வேலைக்கு போயிடுவாங்க. அதுக்கு பிறகு 8ஆம் ஆண்டு. எங்க நாட்டில் இன்றைக்கு சாதாரணமாக 7 முடித்திருக்கணும். பக்கத்து நாடுல நம்ம எப்படி 7 இருக்கிறோமோ எங்க பக்கத்து நாடு இந்தியாவில் ஒவ்வொரு வீட்லயும் டிகிரி இருக்குது. இங்க அட்வான்ஸ் லெவல் மாதிரி அங்க டிகிரி. அப்ப அத மாதிரி இன்றைக்கு அதிகமாக படிக்கிறார்கள். படிப்பதற்கு ஆர்வம் ஊட்ட வேண்டிய தேவையே இல்லை. அதற்கு எத்தனை லட்சமும் செலவழித்து நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறோம். படிப்ப அறிவால் இதை முறியடிக்க முடியுமாக இருந்தால் உண்மையாக இன்றைக்கு ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இலங்கையில் உள்ளவர்கள் எவ்வளவு பேர் போதைப் பொருளுக்கு அடிமையானாங்கன்னு பார்த்துட்டு இன்றைக்கு அதை பார்த்தோம்னா அறிக்கை என்ன சொல்லணும்? இன்னைக்கு படிச்சவங்க கூட விவரம் உள்ள இளைஞர்கள் கூட போதைப் பொருள் கம்மியாயிட்டு. அன்றைக்கு மடத்தனமா ஏமாந்தாங்க, இன்றைக்கு ஏமாற மாட்டாங்க. இவங்க விவரம் உள்ள ஆட்கள். நாங்க அந்த டைம்ல உள்ளவங்க சொல்லியிருக்கலாம், முந்தியவர்கள் மூதாதையர்களாக இருந்தவர்கள் விவரம் தெரியாதவங்க ஏமாந்தாங்க. அப்படி இல்லை. அவர்கள் போதைப் பொருள் அந்த ஊழலில் மாஃபியாவில் ஈடுபடக்கூடியவர்கள் அந்த வர்த்தகமும் இன்றைக்கு அதிகமாக அதாவது டெவலப் ஆகுது. சிகரெட் குடிக்கிறவங்க எவ்வளவு பேர் என்று கணக்கெடுத்து பார்த்தா அன்றைய விட இன்றைக்கு கூட இதே மாதிரி மத்த போதைப் பொருள்களும் அது வித்தியாசமான உருவம் எடுத்து சமூகத்துக்குள்ள நுழைஞ்சு இலங்கை அரசாங்கம் அதாவது நீங்க புலனாய்வு துறைகள் வெளியிட்ட அறிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா பாடசாலைகளில் இன்றைக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி போதைப் பொருள் போகவே இல்லை. ஆனால் இப்பொழுது பாடசாலைகளுக்குள்ளும் அந்த பெரும் போதைப் பொருள் இல்லாவிட்டாலும் சாதாரணமான விஷயங்கள் ரொம்ப நுணுக்கமான முறையில் அவர்களுக்குள்ளே போடப்பட்டிருக்கு. அந்த பிள்ளைகளும் அதற்கு இது பண்ணப்படுறாங்க. அதனால இது எப்படி இதுக்கு தீர்வு காண்றது? அறிவால் தீர்வு காணாவிட்டால் அடக்கி பார்ப்போம் என்று பார்க்கிறாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க சில இடங்கள்ல போலீசார் ஒவ்வொரு நாள் அவங்க டியூட்டியில சில பகுதிகளுக்கு வருவாங்க.
வந்தா புடிச்சிட்டு போவாங்க 4 பேர் போதைக்கு அடிமையானவங்க. அவனுக்கு வேலை இது, இவனுக்கு வேலை இதா போச்சு. அவர் பிடிக்கிறதும் இவர் அடிக்கிறதுமே வேலை. இந்த அடிச்சு இவர்களை திருத்த முடியுமா இருந்தா, அப்படிப்பட்ட கடுமையான சட்டத்தை சொல்லி இவர்களை காக்க முடியுமா இருந்தா அதையும் செய்து பார்க்கிறார்கள். ஆனால் அதனாலும் போதைப் பொருள் இந்த பாவிக்கிறவங்க குறைஞ்சிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா இல்ல. அவனை கொண்டு போய் ஜெயிலுக்குள்ள வச்சுட்டு வந்தா திரும்ப வந்து அவன் வியாபாரியா மாறுறான். அவன் ஏதோ ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிருப்பான், வந்தப்புறம் அவன் வர்த்தகத்தில் ஈடுபடுற மாதிரி நடக்குது. அப்போ எங்கெல்லாம் போதைப் பொருள் போகக்கூடாது அந்த இடங்களுக்கெல்லாம் அது நுழைந்திருக்கிறது. இந்த அடிக்ஷனை பொறுத்தல பிரெயினுக்கு ஒரு அடிக்ஷன் வந்துன்னு வைங்க, அந்த மூளை வந்து அதை எடுக்கிறதுக்கு 1000 2000 செலவழிச்சு அந்த சுகம் கிடைக்கும் என்று இருந்தா அது சுகமா நினைக்கிறான். அது தெளிவா சொன்னா வழங்கும். டோபமைன் 4, அதாவது சாதாரணமா ஹாப்பி ஹோமோன்னுவாங்க. 4 வகையான ஹோமோன் இருக்கு. அது நமக்கே நம்ம சுரக்கும். எங்களுக்குள்ள இப்போ ஒரு மனுஷனுக்கு உடம்புல வருத்தம்னா பெயின் கில்லர் குடிப்பாங்க. ஹாப்பி ஹோமோன்ல ஒரு ஹோமோன் இருக்கு செரட்டோனின். அது சுரப்பிச்சுன்னு சொன்னா உடம்பு வருத்தம் நீங்கும். இதுல டோபமைன் ஹோமோன் இருக்குது. இந்த டோப் அடிக்கிறவாங்களே, இந்த டோபமைன் ஹோமோன் சாதாரணமா நமக்குள்ள சுரப்பிச்சுன்னு வைங்க, நம்ம இன்பமா சந்தோஷமா இருக்கிற நேரம் இந்த ஹோமோன் சுரக்கும். இத மாதிரி பல 4 ஹோமோன் எல்லாம் படைச்சு வச்சிருக்கிறான். ஒக்சிசோத்தி, இந்த செரட்டோனின், டோபமைன், இந்த மாதிரி எண்டோஃபின், இந்த ஹோமோன்ஸ்கள் சுரக்கும். சுரந்தா மனுஷன் சந்தோஷமா இருப்பான். அதுக்கு வந்து விஞ்ஞான உலகம் ஹாப்பி ஹோமோன்னுவாங்க. 4 சந்தோஷமான ஹோமோன் இருக்கு. இது சுரக்கும், சுரக்க வைக்கவும் இயலும். இந்த சுரக்க வைக்கிறதுல ஒன்றுதான் இந்த போதைப் பொருளை போட்டு அதுல விஞ்ஞான தத்துவம் தெரிஞ்சா அவனுக்கு தெரியும் இது கொஞ்ச நாள். அதுக்கு மேல அவன் தற்கொலை பண்ணுவான். பெரிய அது தெரியல. ஆரம்பத்தில் என்னமோ டோபமைன் சுரக்கிற மாதிரி இருக்கு. இந்த பிள்ளைகள் வந்து மொபைல் போன் எடுத்து ஸ்க்ரோல் பண்றாங்க. இந்த யூடியூபா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், டோபமைன் சுரக்கிற மாதிரியே செட் பண்ணி வச்சிருக்கிறான். இது முடியாது, அது முடியாது. நான் சரிப்பில பேசவில்லை. சாதாரணமா பாடியுடைய கெமிஸ்ட்ரியை படிச்சுதான் எப்படி ஹியூமன் பிரெயின், மனித மூளை எப்படி இயங்குது என்று பார்த்துதான் அதுக்கேற்ப ஒரு அடிக்ஷன் உருவாக்குறதுண்டா. இது அடிக்ஷன் தான். யூடியூப்ல உட்கார்ந்து பார்க்கிறது என்பது நான் நல்லதும் பார்க்கலாம் கெட்டதும் பார்க்கலாம். ஆனா ஒரு அடிக்ஷன். இத மாதிரி என்ன பண்ணிடணும், போதைப் பொருளும் எங்களுக்குள்ள போய் இது நடந்துச்சுன்னு வைங்க, அது தேவையை கேட்டுச்சென்றா அந்த தேவையை நிறைவு செய்வதற்கு காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் பாடுபட்டு 2000 ரூபாய் கொண்டு போய் கொடுப்பான், 5000 ரூபாய் கொண்டு போய் கொடுப்பான். ஏண்டா அதுக்கு அது போட்டாதான் அது சுரக்கும். அப்பதான் அவனுக்கு சந்தோஷம் வரும். அந்த மாதிரி ஒரு நிலைமை. ஆனால் இளைஞர்களுக்கு அதோடைய பூரண விவரம் தெரியாததுனால போய் சிக்கிறார்களே தவிர, சிக்கியதுக்கு பிறகு கலர முடியாம நிற்பாங்க. அதுக்கு பிறகு அவன் சொல்லுவான், எனக்கு நிஜமா வாழணும், இயல்பில வாழணும், ஆனா வாழ முடியல. நான் அது பிறகு பேசுவோம். மெட்ரு என்னண்டா, அடித்தும் இவர்களை திருத்த முடியல, இவர்களுக்கு என்ன செய்ய படிப்பை கொடுத்தும் திருத்த முடியல. படிச்சவன்லாம் அந்த பட்டியலில் இருக்கிறான். பெரிய பெரிய படிச்சவன். எனக்கு ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நினைக்கிறேன், அவர் போன் வருவது கால் வெளிநாட்டில் இருந்து. அவன் மகன் டாக்டர், அவருக்கு கவுன்சிலிங் பண்ணணும். எதுல? ஜூம்ல. டாக்டரை பாதுகாக்கணும். நான் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? எந்த அளவுக்கு எங்கெல்லாம் போய் நுழைஞ்சிருக்குது என்று நாம் பார்த்தார். அன்றைக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்த நேரம் ஒரு சகோதரர் மகரிப் தொழுகைக்கு ஒரு இடைவெளி இருந்துச்சு. தொழுவதற்கு பிறகு நான் பேசியிருக்குது. அப்ப அவர் என்னோட வந்து பேசுறார். உண்மையாக அவர் பேசுகிற நேரம் எனக்கே ஒரு வகையாக இருந்துச்சு. ஏனென்றால் அவர் ஒரு புரோக்கர், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய ஒரு புரோக்கர். அவர் ஒரு முஸ்லீம். அவர் சொல்றாரு, நீங்க ஆம்பளைகளை பத்தி சொல்றீங்க, அதாவது பெண்களும் இன்றைக்கு எவ்வளவு அடிமையாயிட்டாங்க தெரியுமா, ஐஸுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் எவ்வளவு அடிமையாயிட்டாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு. என்ன, அவர் ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறார். வீட்டுக்கு போனா அந்த வீட்டுல உம்மா அவங்க தான் வீடை காட்டுறாங்க, அந்த கூலி கொடுக்குற வீடு போல. அப்போ ஒரு அரை ஒவ்வொன்றா காட்டணுமே இல்லையா, ஒரு வீடை இத்தனை ரூம்ஸ் இருக்குது, இத்தனை இது இருக்குதுன்னு காட்டணும். அதுல ஒரு ரூமை இது பண்ணா ஒரு பொம்பளை தூங்குறான். உடனே இவர் வெளியே வந்துட்டார், சரியில்லை. ஒரு பொம்பளை தூங்குறா. அந்த உம்மா வந்து சில பேர் வேதனையில் இருந்தாங்கன்னா வாயால கக்கிடுவாங்க அந்த விஷயத்தை. 4 பேர்கிட்ட பகிர்ந்தாதான் மனசு அமைதியாகும். அதனால அவங்களுக்கு யாருமே இல்லைன்னா வர்றவர்கிட்டையும் பேசிடுவாங்க. அது நான் என்ன பேசுறேன்னு தெரியாம, ஸ்பெஷலி பெண்கள் அவங்க கொட்டிடுவாங்க. இதையும் சுமந்துட்டு இருக்கல, அது கொட்டினாதான் ரிலாக்ஸா வரும். அப்ப அவர் சொல்லிட்டு, மகள் தான் ஐஸ் போதை பொருள் பாருங்க, ஐஸ் அடிச்சுட்டு தூங்குறா முஸ்லீம். அதாவது ஐஸ் அடிச்சுட்டு என்னன்னு அவரோட விவரம் சொல்ற நேரத்துல அவர்கிட்ட கேட்டீங்கன்னா என்ன நடந்துச்சு, மாப்பிள்ளை வெளிநாட்டுல,
அவர் பணம் அனுப்புவாரு. இன்னொரு ஏரியா, நான் ஏரியாலாம் சொல்றது அவ்வளவு நல்ல இல்லை, இன்னொரு ஏரியா எங்கட பக்கத்துல தான். அந்த ஏரியாவை சொல்லி அங்க இருக்கிற ஒரு பொம்பளை, முஸ்லிம் பொம்பளை, அவ அதுக்கு அடிமையாயிட்டான். இப்ப அவக்கு பணம் வேணும். எதுக்கு பணம் வேணும்? அவக்கு அதை பாவிக்க பணம் வேணும்டா அவ இன்னொரு ஆளை பிடிப்பா. எதுக்கு பிடிக்கிறா? இவங்க பிடிச்சா அவக்குரியதும் வந்துடும், இவக்கும் ஒண்ணு கொடுத்துட்டாதான் வரும். அதனால இவர் மாப்பிள்ளை வெளிநாட்டுலனால வர்ற பணத்தை சமாளிச்சுதாக்குறதுக்கு அவர் சொன்ன கதை நான் சொல்றேன். இவக்கும் கொடுத்தாச்சா இப்படிதான் படுத்துட்டு இருப்பா, இப்படிதான் இதாக்குறா. நான் என்ன சொல்ல வரேன், அவர் எனக்கு இதை எதுக்கு சொல்றாருண்டா, நீங்க ஆம்பளைன்னு நினைக்கிறீங்க, அதாவது கல்யாணம் முடிச்ச பொம்பளையில இருந்து இருக்குது இன்றைக்கு. இது பயங்கரமா இது உள்ள நுழைஞ்சிருக்குது. பொதுவா தூள் அடிச்சா அவன் சொக்கையில விளங்கிரும், அவன் உருவத்துல காட்டி கொடுத்துரும். ஐஸ் அடித்தால் அது தெரிந்தவர்களுக்கு தான் தெரியும். அந்த அது படிச்சவங்களுக்கு இது ஐஸ் அடிச்சவன் இல்லை என்றால் அது விளங்காது என்று சொல்ற அளவுக்கு அந்த பயங்கரமான ஒரு போதைப் பொருள் இந்த ஐஸ் இந்த காலத்தில் அதிகமா பரவுதுன்றா இதை நிப்பாட்டணும். நீங்க போய் போலீஸ்ல போய் பேசுங்க, நீட்டம் போயில நாங்க போதைப் பொருள் ஒழிக்கிற மாநாடு வைக்கிறோம்டா, லவுட் ஸ்பீக்கருக்கெல்லாம் பெர்மிஷன் தாங்கன்னா உடனே ஓய்சி உடனே சொல்லுவோம், நாங்களும் வர எங்களையும் எடுங்கன்னு. எங்களோட எத்தனை பேர் பேசியிருக்கிறார்கள் அப்படி. ஏனென்றால் அந்த அளவுக்கு அந்த அது தேவையை அரசாங்கம் உணருது, ஒவ்வொரு அரசாங்கம் உணருது. ஏன்னா ஒரு நாட்டு மக்களை அரசாங்கமே கொள்ள இயலாது. அதாவது வரி தேவை, சிகரெட்டு குடிச்சா வரி தேவைன்னு அரசாங்கம் சொன்னாலும் கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு அரசாங்கம் தான் செலவழிக்கணும், எடுக்கிற மாதிரி கொடுக்க இயலாது, மக்களை கொள்ள இயலாது. அதனால் பாதுகாக்கணும். இதுக்கு என்ன பண்ணலாம்னு உலகளாவிய ரீதிய திட்டங்கள் தீட்டுறாங்க. படித்தவர்கள் பெரிய அளவுக்கு பணம் சேகரிக்கிறார்கள், இளைஞர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்கு நிறுவனங்களை உருவாக்குறார்கள், மனித உரிமையை பாதுகாக்கணும் என்பதற்கு இளைஞர்களை எக்கச்சக்கமான நிறுவனம். ஐநா எத்தனை நிறுவனம் நீங்க பட்டியல் போடுவீங்க. உங்களுக்கு ஒரு நாட்டில் ஒரு பிரச்சனைடா ரெட் கிராஸ் நிக்கிற மாதிரி, பஞ்சமன்னா அவனுக்கு இது கொடுக்கிற மாதிரி உலகளாவிய ரீதியில் என்ஜிஓக்கள் இருக்கிறது. அவங்க சரி செய்யறாங்களா பிழை செய்யறாங்க விட்டுருங்க, ஆனால் முயற்சி எடுத்தாங்க. ஒரு விஷயத்தை சொல்கிறேன், அவர்கள் முயற்சி ஒப்பீட்டளவில் பார்த்தால் பெரும் வெற்றி கண்டிருக்குதான்னு கேட்டால் அதிபயங்கரமான தோல்வி கண்டிருக்குது. இன்றைக்கு நாம் அந்த தலைப்பை பள்ளியில பேசியிருக்கிறோம். எதுக்கு? எங்க ஊரை மாற்ற போறோமா? அட பாராளுமன்றங்கள்ல பேசி பெரிய பெரிய நிறுவனங்கள் முன் வந்து ஒரு நாட்டுடைய உளவுத்துறையிலேருந்து போலீசார் வரைக்கும் முன் வந்து செய்ய முடியாதத நாங்க 10 பேர் உட்கார்ந்து பள்ளிவாசல்ல பேசினா முடிஞ்சிடும் நினைக்கிறீங்களா? இந்த தலைப்பு சாத்தியப்படுமான்னு கேட்டீங்கன்னா ஆமா. இந்த தலைப்பை ஒரே ஒரு தலைவர் மட்டும்தான் சாத்தியமாக்கினார். அவர் தான் எங்களுடைய உயிரிலும் மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் அரபிய தீபகற்பத்தில் குறுகிய காலத்துல ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, குடமாக கொட்டினார்கள். எப்படி இன்னமல் ஹம்ர் என்ற ஆயத்து இறங்குற நேரம் குடிய விட முடியாது என்று இருந்தவர்கள், குடிதான் வாழ்க்கை என்று சொன்னவர்கள், அரபு நாட்டில் 6 மாசம் கூதலா இருந்தா 6 மாசம் கடுமையான இதா இருக்கும், வெயிலா இருக்கும். அவங்க கிளைமேட்டுக்கு ஏற்ப அவங்களுக்கு பிரயாணம் தான் அவங்களுக்கு இன்பம். ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒவ்வொரு திஹாரில் சில தொழில் இருக்கும். பிசினஸ் பண்றதான் இங்க உள்ளவங்க மாதிரி அரபு நாட்டில் உள்ள இது என்னண்டா, இங்க இருந்து அங்க போறது, அங்கிருந்து இங்க வர்றது அவங்க என்டர்டெயின்மெண்ட் மாதிரி தொழில். அதுதான் அவங்களுக்கு அந்த மாதிரி போகணும், சும்மா உட்கார இல்லாது. மலையில ஏறணும், இறங்கணும், நடக்கணும், போகணும், பாலைவனத்துல. அதுக்கென்று அல்லாஹ் அலாதியான ஒரு இன்பத்தை வச்சதாக நானா கற்பனை பண்ணி சொல்லல, இத வரலாறும் சொல்லுது, அல்லாஹ் பேசுறான். குறைஷிகளுக்கு அதை ஈலாஃபா அல்லாஹ் அப்படி அதை சேர்த்து வைக்கிறான். குறைஷிகள் விரும்புற அளவு எது ஈலாஃபியும் ரஹலத் அஷ்ஷிதாஇ வஸ்ஸைஃப், சைஃப்லையும் அதாவது கோடை மாரி காலத்துல பிரயாணத்தை எல்லாம் அப்படி இதாக்கி வைக்கிறான். அந்த மாதிரியான ஒரு அந்த மக்கள், அதாவது அவங்களுக்கு அந்த 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 டைம்ல அவங்க நைட்டுக்கு போனாங்கன்னா குடிப்பாங்க. குடிக்கிறதும் பாடல் படிக்கிறதும் தான் அவங்க வேலை. அதான் இன்பம் அவங்களுக்கு. இப்படியே பைத்துட்டு இருக்கிறது இன்பம் இல்லை, பிரயாணம் மேற்கொள்ற நேரம் குடிக்கணும். இதை யாருக்காவது அழிக்க முடியுமான்னு கேட்டா மைக் இல்லை, ஃபேஸ்புக் இல்லை, வாட்ஸ்அப் இல்லை, ஒண்ணு இல்லை. குடி இல்லாத வீடு இல்லை, குடிக்காத பிரஜை இல்லை. அப்படிப்பட்டவர்கள் அவங்க வீட்டுக்கு போய் ரசூலா கம்பெடுத்து அடிக்கவும் இல்லை, ஒன்றும் பேசவும் இல்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை முன்வைத்தார்கள். ஆல்கஹால் ஃப்ரீ ஜோன். ஜசீரத்துல் அரபுல ஆல்கஹால் காணாமல் போனது.
குடி காணாமல் போனது. இப்ப நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, நான் சொல்லாத எல்லா அமைப்புகளும் எடுங்க, எல்லா பட்டியலும் பாருங்க, அவங்க போடுற அறிக்கையை பாருங்க, என்னப்பா நடக்குது. ஒவ்வொரு அறிக்கையும் ஆச்சரியமா தான் இருக்கு. இந்த இலங்கை அறிக்கை 2023 அரசாங்கம் போட்ட அறிக்கை, இங்க நாட்டில் 1,48,116 திருமணம் நடந்திருக்கு. இந்த நாட்டு அறிக்கையில சொல்றேன், 1,48,116 திருமணம். அப்ப அதுல 1,05,116 டிவோர்ஸ் 2023 கணக்குல. அப்ப யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பேர் கல்யாணம் முடிச்சா, எத்தனை பேர் டிவோர்ஸ் பண்ணா. படிக்க படிக்க எல்லாம் குறையுமான்னு பார்த்தா எல்லாமே கூடுது. அதனால் பெருமானார் இதுக்கு என்ன பயன்படுத்தினார்கள், இது எப்படி ஒழிக்கலாம், இதுக்கு என்ன பங்களிப்புண்டா, பள்ளிவாசல்கள் இயங்கினால் இது ஒழிக்கலாம். பள்ளிவாசல்கள் சரியான முறையில் இயங்கினால் இந்த போதைப் பொருளை நம்ம ஊர்ல இருந்து ஒழிக்கலாம். அது மெல்ல 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 மெல்லா இதை ஒழிக்க முடியுமான ஒரே சக்தி இஸ்லாம் மட்டும்தான். அதுல ஒரு சாயல் இன்றைக்கு தெரியுது. இஸ்லாம் தான் ஒழிக்கும் என்றதை சும்மா சொல்ல இயலாது. திகாரையும் எடுப்போம், இந்த ஏரியாவே எடுப்போம். இந்த ஏரியாவில் எல்லா ஜமாத்தையும் வைங்க, எந்த ஜமாத்தா இருந்தாலும் பரவாயில்ல. முஸ்லீம் எவ்வளவு குடிக்கிறான், இப்போ உள்ள போதைப் பொருள் நான் சொல்லல, இப்போ உள்ளதெல்லாம் கணக்கெடுக்கவே இயலாது. வாயில எல்லாமே வச்சுட்டு இருக்கிறாங்க. எனக்குதான் குடிய சொல்றேன், தண்ணி. முஸ்லீம் எவ்வளவு குடிக்கிறான், காஃபிர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் எவ்வளவுன்னு பாருங்க. வீராசாரம் பச்சை தெளிவா விளங்கிடும், பளிச்சுன்னு காட்டிடும். முஸ்லீம் குறைவா குடிக்கிறான், காஃபிர் கூட குடிக்கிறான்னு வந்துடும். அது என்னப்பா முஸ்லீம் குறைய குடிக்கிறதுக்கு என்ன காரணம், முஸ்லீம் என்ன காரணம்? இது அன்றைக்கு செஞ்ச புரட்சி, அன்றைக்கு செஞ்ச புரட்சி இன்றைக்கு வரைக்கும் வருவது. இன்றைக்கு நாம் பள்ளிவாசல் இருந்து கொஞ்சம் டியூன் பண்ணிட்டோம்னு வைங்க, இதை நம்மளால் மட்டும்தான் ஒழிக்க முடியும்னு நம்புறேன். ஏன்னா அவங்க ஒழிக்கிறதுக்காக எடுத்த முயற்சிகள், அவர்கள் செய்கிற திட்டங்கள்லாம் பெரிய அளவுக்கு சாத்தியப்பட்டிருந்தா இந்த மாஃபியாக்காரன் கள்ளன் கடத்தல்காரன்ல இருந்து எங்க மக்களை பாதுகாத்திருக்கலாம். கண்டெய்னர் மைத்திரிபால சிறிசேன கண்டெய்னர் பிடிச்சாரு, இதெல்லாம் சீஸ் பண்ண போறாரு. எங்க பக்கம் 10 வீதத்துல இருந்தவன் 20 வீதம் ஆகிறானே தவிர 5 வீதமா போகலே, கூடுறான். இன்னும் அவர்கள் கூடுறாங்க. போதை பொருள் டிமாண்டா நம்ம பெட்ரோல் டிமாண்ட பார்த்தோம், வரிசையில நானே இருந்தேன், நீங்களும் இருந்தீங்க, எல்லா டிமாண்டும் பார்த்தோம். போதை பொருள் டிமாண்டா இருக்க மாட்டான், இருக்க இயலாது. அந்த வேகமான நடையும் ஆங்காங்கே எடுக்கிற வாந்தியும் அது ஒட்டம்ப முறிச்சு போட்டு ஒரு பாரி எரிக்கும். ஃபர்ஸ்ட் 20 நாள் அவனை விட்டுட்டான்னா ஒரு கஷ்டமா இருக்கும். கண்டிங்களா அப்படி ஒரு டிமாண்ட? அந்த மாதிரி ஒரு டிமாண்ட கண்டிங்கன்னா நீங்க ஆங்காங்கே பார்ப்பீர்கள். அது நடையிலே சொல்லலாம், அவன் என்ன நடை நடக்கிறாண்டு, அவன் எப்படி வாந்தி எடுக்கிறாண்டு, எப்படி உளர்றாண்டு. அப்படி காணவே இல்லையே. சப்ளை பஸ் தான் நடக்குது, டிமாண்டுக்கு சப்ளை இருக்குது. 4 நாளைக்கு பான் வரலன்னா விளங்கும், அரிசி வரலன்னா தெரியும். அந்த மாதிரி போதை பொருளுக்கு உள்ளது நமக்கு தெரிஞ்சிச்சான்னு கேட்கிறேன். அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம முயற்சி எடுப்போம். இன்ஷா அல்லாஹ் இதை செய்ய முடியுமான சமூகம் முஸ்லிம் சமுதாயம் முன்மாதிரியா நின்று மற்ற சமூகங்களையும் காக்க வேண்டியிருக்கிறது. இதுக்கு எப்படி செய்யலாம் என்பதைத்தான் அதான் தலைப்பா தந்திருக்கிறாங்க. எங்களுடைய பங்களிப்பு என்னன்னு கேட்கிறாங்க. அதனால எங்க மௌத்துக்கு முன்னாடி உண்மையா இந்த பங்களிப்புகளை நாங்கள் செலுத்தணும். ரொம்ப சந்தோஷமான, அதாவது பள்ளிவாசல்ல வந்து பலர்கள் என்னோட பேசினார்கள், துவா செஞ்சேன். அல்லாஹ் மீது ஆணையாக, அதாவது நான் நோய்வாய்ப்பட்டேன்னு கேள்விப்பட்ட உடனே பல ஊர்களில் போற நேரமே இதே சலாம் சொல்லி இப்படி சொல்ற நேரம் உண்மையாக என் வாழ்நாள் முழுக்க தவா செய்யணும் என்ற ஃபீலிங் உருவாகும். சுபஹானல்லாஹ், ரப்பே நீ ஒரு நோயை தந்த இவ்வளவு துவாக்கள் கிடைக்கும்னு நான் கற்பனை பண்ணி கூட பார்க்கல. யாரோ ஒரு சகோதரர், அதாவது டாக்டர் வானம் போட வேணாம், யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லி நிக்கிற நேரம் ஒரு சகோதரர் போட்டார். எனக்கு இது வரைக்கும் தெரியாது யாரு போட்டேன்னு. அது இலங்கையில பரவி இவ்வளவு துவா கிடைத்தது என்றால் அந்த சகோதருக்கு நான் துவா செய்கிறேன், எனக்கு இவ்வளவு துவா கிடைக்கும் எனக்கு தெரியாது. இதை நினைக்கிற நேரம் சுபஹானல்லாஹ், எங்க ஜனாசாக்கள் போவதற்கு முன்னாடி எவ்வளவு பங்களிப்புகள் இந்த சமூகத்துக்கு எங்களால் முடியுமான அளவுக்கு செய்ய வேண்டும் என்ற உணர்வை உங்களுடைய துவாக்கள் எனக்கு சொல்லித் தருகிறது. அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அற்பமான துனியா, போக போகிறோம், வந்தவர்கள் போக போகிறோம், வாழ வரவில்லை, போக வந்தவர்கள் நாம் எல்லாம். அப்படி என்றால் எங்க பங்களிப்பு என்ன? நாங்க என்ன செய்ய போகிறோம்? இந்த சமூகத்தில் இந்த தீமை தலைவிரித்தாடுகிறது, இதுக்கு என்ன பண்ணலாம்? இதை தொடைத்து இல்லாமல் ஆக்கலாமா? பெருமானார் 0, அதாவது 10 100 வீதம் இருந்து 80 வீதம் ஆக்கின தலைவர் இல்ல.
பெருமானாரை பொறுத்தளவுல சஹாபாக்களாக இருந்தவர்கள் எல்லாம் எக்கச்சக்கமா வந்தாங்க. அவ்வளவு முஸ்லீமும் விட்டுட்டாங்க. அவ்வளவு பேரும் விட்டு முனாஃபிக்களை விட்டுட்டு மற்ற முஸ்லீம்கள் அந்த கொள்கையில் உறுதியா நின்றார்கள். 1400 ஆண்டுகள் கழிய உலகம் எங்கும் முஸ்லிம்கள், ஊர்களில் முஸ்லிம்கள் வித்தியாசமாகவே காட்டப்படுறாங்க. வேற ஒண்ணுமே எங்களுக்கு செய்யல, எங்களை வேற பல்கலைக்கழகம் போடல, எங்களுக்கு வேற ஸ்கூல் இல்லை. ஆனால் முஸ்லிம்கள் குடிப்பதில் குறைந்தவர்கள் எங்க சமூகத்தில். ஆனா இன்றைக்குள்ள நிலைமை வேற வேற பாவனைகள் எங்களுக்குள் நுழைந்து சரிக்கு சரியாக நாங்களும் அந்த இடத்தை பிடிக்க பார்க்கிறோம். குடிக்கிறத ஹராம்னு புரிஞ்சு வச்சிருக்கிறான். ஆனா அந்த புகை போறது, டேப்லெட் போறதெல்லாம் என்ன ஹராம்னு தெரியாம அதுக்குள்ளேயும் இன்றைக்கு நிறைய முஸ்லிம்கள் நுழைகிறார்கள். அப்படி என்றால் அன்பிக்கினியவர்களே, நம்ம என்ன பண்ணலாம்? நான் வீட்டில இருந்து தொடங்குறேன். பொதுவா இளைஞர்கள், அதாவது இதுல அதிகமா அடிமையாகிறவங்க யாரண்டா சின்ன பிள்ளை இல்லை, ஒரு 3 வயசு 5 வயசு பிள்ளை இல்லை, இளைஞர்கள். அப்போ தாய்மார்கள் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நம்ம பிள்ளைகளை வளர்க்குறோம், நல்லா தான் வளர்க்குறோம், அவங்க தோளுக்கு மேல் வளர்ந்த பிறகு இப்படி மாறுறாங்களே, நாங்க என்ன பண்ணேன்னு கேட்குறாங்க. அதை பத்தி இஸ்லாம் சொல்லுது. சின்னத்துல பிள்ளைய வளர்க்குறது கம்பல்சரி. குல்லு மௌலூதின் யூலது ஃபித்ரா, எல்லா பிள்ளைகளும் ஃபித்ரான்ற நிலைமையில பிறக்குது. தாயின் தகப்பனும் தான் அவங்களை யூதனாகவோ மஜூசியாகவோ நெருப்பு வணங்கியோ அல்லது கிறிஸ்தவர்களாக மாத்துறது யாரு? தாயின் தகப்பனும். இது ரசூல்லா சொன்னது. அப்போ ஒரு உம்மா யாரண்டா இந்த பிள்ளைக்கு என்ன குணத்தை, என்ன கொள்கையை கொடுக்கணுமோ அந்த உம்மாவுக்கு கொடுக்கலாமா. ஆனா பறக்கிற டைம்ல ஃபித்ராண்டா ரொம்ப பியோரா, ஒரு பாவமும் இல்லாம ஒரு குழந்தை பிறக்குது, இறைவன் மேலே என்ற உணர்வோட பிறக்குது. அந்த பிள்ளைக்கு அதை சொன்னா குயிக் அதை டேச் ஆகிடும். அதாவது அந்த புள்ளையோட கல்புல அந்த நிலைமை இருக்குது. மெல்ல மெல்ல அதுக்கு என்ன கொள்கை போடப்படுவதோ அந்த கொள்கைக்கேற்ப அது மாறுது. இன்றைக்கு உளவியல் சொல்லுது நியூரோ பிளாஸ்டிசிட்டி. அதாவது மாவு குழி எடுத்துட்டு இப்படி பிணைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சிங்கன்னா உருண்டையா போயிடும், அதை வேற மாதிரி வச்சிங்கன்னா வேற மாதிரி காட்டும். பெட்டிஷன் குறிக்கலாம், அதுல என்ன மாதிரியும் செய்யலாம். இதே மாதிரி எங்க மூளையை சமைச்செடுக்கலாம். இப்படி போட்டு அப்படி ஆயிருமா. நீங்க என்னத்தை கொடுக்குறீங்களோ நியூரோ பிளாஸ்டிசிட்டி என்னவாங்க, அந்த மாதிரி உங்க மூளையை அப்படி வடிவமைக்கலான்றாங்க. அப்போ ஒரு உம்மா வாப்பா என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் பிள்ளைக்கு போய் சேருது. அப்ப வளர்த்து எடுக்கிறோம். வளர்த்து எடுத்ததுக்கு பிறகு நல்ல புள்ளையா வளர்த்துட்டோம். இந்த நல்ல புள்ள சமூகத்துக்கு போன பிறகு உம்மா வாப்பா சொல்லி கொடுத்து இப்ப அனுப்பிட்டாங்க, நல்லதா. ஆனா ஒரு இளைஞரா மாறின பிறகு நல்லவர்களும் தவறான பாதையில போறாங்களே, என்ன பண்றதுன்னு கேட்கிறாங்க. ஏன்னா நான் புள்ள வளர்ப்பு பத்தி பேசல, இங்கதான் பிரச்சனை. என் பிள்ளைய நான் வளர்த்துட்டேன், என்ன உத்தரவாதம் நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு ஒரு உத்தரவாதம் இல்லை. உங்க மகன் வாயில் எதுவும் வைக்க மாட்டேன், அல்லாஹ் பாதுகாக்கணும்னு தான் சொல்லுவனே தவிர, ரப்பிடம் துவா கேட்கணும்னு சொல்லுவனே தவிர, உங்க பிள்ளைக்கு உத்தரவாதம் உண்டா? என்ன உத்தரவாதம்? உங்க புள்ள வாயில வைக்காத உத்தரவாதம்? சுப்ஹானல்லாஹ். இந்த போதைப் பொருள் செஞ்ச கொடுமை என்ன கொடுமை சுப்ஹானல்லாஹ். போன வாரம் ஒரு பெண் அழுது பேசுறான். வயசெல்லாம் சொன்னீங்கன்னா நீங்க சிரிப்பீங்க, எவ்வளோண்டு. சில விஷயங்கள் மூடலா சொல்லணும், மானம் யாரையும் பத்தி இதாக்கலாம். நான் சிலது சொல்றது என்னன்னா, இது எங்க சமூகத்துல அழுவுறா, நிறைய விஷயங்கள் இது பண்றா, அதாவது அவருக்கு ரொம்ப வயசு. அப்ப எனக்கு ஒரு டாக்டர் கால் பண்ணிட்டு தான் இதை கொஞ்சம் நீங்க சால்வ் பண்ணி வைங்கன்னு எனக்கு இது பண்ணியிருந்தாரு. ஏன்னால் அவர்கிட்ட நோய்க்கு மருந்தெடுக்க போன பிறகு இந்த விஷயங்களை பேசினதுக்கு பிறகு இது மார்க்க ரீதியா அணுகணும் இது பண்ணார். என்னன்னு கேட்டா, நான் வயசை மட்டும் சொல்றேன். பாப்பாக்கு 61, மகனுக்கு 34. பாப்பா மகனை தப்பான வழியில ஈடுபடுத்திட்டு அதை போய் உம்மாட்ட சொல்லியிருக்கிறார். அவன் என்கிட்ட எதுக்கு கேட்கிறான்டா, அதாவது டிவோர்ஸ் பண்றதுக்குரிய விஷயம் கேட்கிறான். எதுக்கு உங்களுக்கு சொல்றேன், ஒரு நல்ல சும்மா இருக்கிற ஒரு ஆள் இப்படி செய்ய மாட்டார். போதைப் பொருளுக்கு அடிமையானா மகனும் விளங்காது, மகனும் விளங்காது. அவருக்கு அடிமையான பிறகு நான் யாரோட என்ன பேசுறேன்னு தெரியாது. எந்த அளவுக்கு இந்த பிரச்சனைகள் போகுதுன்னா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் இதை எப்படி ஒழிக்கலாம் என்று கேட்டா, இளைஞர்களை நாம் நல்வழிப்படுத்தினால் இதை அவர்களே தடுப்பாங்க. போதைப் பொருளை ஒழிக்கிறதுக்கு போதைக்கு அடிமையாகிற இளைஞர்களை காப்பாத்தினா ஒண்ணு நின்றும். அவங்களே நம்ம பயன்படுத்தினோன்னு வைங்க, அந்த அதாவது பாதிக்கப்படுற இளைஞர்கள் இவங்க காப்பாத்திட்டு வந்துருவாங்க. இங்க டேர்னிங் பாயிண்ட் இளைஞர்கள் தான். அப்ப இளைஞர்கள்னா நம்ம நல்ல வளர்த்து விட்ட உடனே நல்லவங்களா மாறிடுவாங்கன்னா, ஆமா
நல்லா வளர்த்து விட்டால் இன்ஷா அல்லாஹ் அவர்கள் நல்வழியில் பயணிப்பாங்க. ஆனா நல்ல வளர்ப்பண்டா 10 வயசு வரைக்கும் வளர்க்கறது இல்லை, 14 வயசு வரைக்கும் வளர்க்கறது இல்லை. இந்த பேரண்டிங்கை பத்தி சைக்காலஜி பேசுற நேரம், அதாவது டீனேஜ் ஆயின உடனே அதுக்கு முன்னாடி 70% பேரண்டிங்வாங்க. 70%. அந்த வயசு 13 ஆனதுக்கு அப்புறம் 30% தான் மாறிடும். அது உம்மா வாப்பா நடக்கிறதெல்லாம் மாறிடும். 70% கண்டிப்பா நடக்கணும், 30% ஃப்ரெண்டா நடக்கணும்னுவாங்க. டீனேஜ் ஆன உடனே இந்த 13, 14, 15 டீன் சத்தம் கேட்குது பாருங்க, அந்த மாதிரி ஆன உடனே தாய் தகப்பன் வந்து ஃப்ரெண்டா 70%, 30% கண்டிப்பா நடக்கணும். அதை மாத்தி அமைச்சேன்னா ஓடிடுவோம் வீட்டுல இருந்து, அதுக்கு மேல கட்டுப்பட மாட்டாங்க. அப்ப இதை மாறணும், ஃப்ரெண்டா மாறணும். இப்படி ஒரு இது சொல்லி தருவாங்க. சரிப்பா, ஒரு உம்மா இவ்வளவு தூரம் வளர்த்துட்டாங்க, இப்ப சமூகத்துக்கு அனுப்பின உடனே அவர் கெட்ட வழியில போனா என்ன செய்யறது? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு தாய் தகப்பனுடைய வேலை அவங்களை 10 வயசு வரைக்கும் வளர்க்கறது இல்லை, அதுக்கு பிறகு அவர்களுக்கு நல்ல நண்பர்களை தெரிவு செய்யறதும் வளர்ப்புல உள்ளது. நல்லா புரிஞ்சுக்கணும். சில உம்மாமார்கள் என்ன செய்யறாங்கன்னா, அதாவது பிள்ளைகளை வளர்க்குற நேரம் ஃப்ரெண்டே தேவையில்லை, ஃப்ரெண்டு இல்லாட்டி அவன் மனநோயாளி ஆயிடுவான். உங்களுக்கு அப்படித்தான் எனக்குதா? சாப்பாடு எவ்வளவு தேவையோ, நம்ம எப்படி தூங்குறத தேவையோ, அதே மாதிரி நட்பும் நமக்கு தேவை. நமக்கு தேவை, அது கட்டாயம். கல்யாணம் மட்டும் அதுவும் தேவை மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் தேவை. இப்போ ஒரு இளைஞனை பொறுத்தல நிறைய பேர் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, வேணாம் வீட்டில் வச்சு வளர்த்துருவோம், எவரோடும் தேவையில்லை, அவன் மன ரீதியா பாதிக்கப்படுமா, அல்லது அந்த புள்ள ஸ்மார்ட்டான புள்ளையா வராது. அப்படி பொத்தி பொத்தி மறைச்சு வச்சுட்டோம்டா இவன் நல்லதான் இருப்பான் நீங்க நினைப்பீங்க, இல்ல, அதுல குறைபாடு இருக்கு. ஒரு புள்ளைய பொறுத்தல்ல சாதாரணமா இளைஞர்கள், யார் இளைஞர்கள், பலமான பருவம் இளமை பருவம்வாங்க. சாதாரணமா ஒரு ஜனாதிபதியிட்ட போய் அவன் புத்தி உள்ளவனா இருந்தா, உனக்கு என்னப்பா உலகத்துல வேணும்னா அவன் மாணிக்கன் தங்கத்தெல்லாம் கேட்க மாட்டான், எனக்கு திரும்ப இளமை கிடைச்சா அதுதான் பெருசுண்டுவான். இளமையத்தான் அந்த கோல்டன் ஏஜ்வாங்க. அது உண்மையாவே அத மாதிரி ஒரு பருவம் வராது. அவனுக்கு இடுப்பு வலியும் தெரியாது, மூட்டு வலியும் தெரியாது, நோயே தெரியாது. அந்த அளவுக்கு அது ஒரு பருவம். அந்த பருவத்துல வந்து அவர்கள், இதுதான் உலக வாழ்க்கையிலே பலமான பருவம். அது பலம் மட்டும் இல்லாம அதுதான் பலமிக்கதா இறைவன் மாத்தினான். சாதாரண இளைஞர் ரோட்ல போனா 5 பேர் போவாங்க, 8 பேர் போவாங்க, இங்கால ஒரு 4 பேர், அங்கால ஒரு 4 பேர், 8, 10 பேர் போவாங்க. ஏன்பான்னு அவனுக்கு தனியே போகவே இயலாது. எதுக்கு 3 பராட்டா வாங்குறதுக்கு 8 பேர் போறீங்களே, எதுக்குண்டா பராட்டா வாங்கும் அப்படிதான் போவாங்க. ஏனென்றா அது இளமை. அதே முதுமைக்கு போன அப்பா வந்து 8 அப்பா அம்மார்களோட பராட்டா வாங்க போவாரா? அவரோட யாரும் பக்கத்துல கூட வரமாட்டாங்க. அவற்றுள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க தனியா மாறிடுவாங்க. இளமை என்பது ஒரு காந்தம் மாதிரி ஒட்டி எடுக்கும். அவங்க வந்து பொதுவா ஒரு பறவை பறக்கிறத பார்த்திருப்பீங்க. அப்படி பறவை பறக்க போறது கூட்டமா பறக்கிறத பார்த்திருப்பீங்க. மேல அழகா ஒரு டிசைன் போட்டு பறக்கிற மாதிரி இருக்கு. அது எங்களுக்கு டிசைன் காட்டல, காத்தை விரிச்சாதான் அது முள்ளுக்கு போகும். அதுக்கு முன்னாடி ஒரு பறவை வரும், அது முன்னாடி வந்து காத்தை விரிக்கும். அது பிரிக்கிற நேரத்துல பின்னாடி உள்ள பறவைகளுக்கு வந்து எனர்ஜி கம்மியா கொடுத்துட்டு பறக்கலாம். அதனால இப்படி ஒரு ஷேப்ல எங்களுக்கு தெரியும், இதை எங்களுக்கு டிசைன் போடுற மாதிரி தெரியும். அப்படி பறக்கும். அது கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டா அது பின்னாடி போய் பின்னாடி உள்ள பறவை முன்னாடி வரும். இப்படி மாறி மாறி ரொட்டேட் ஆகும். இளைஞர்களும் அப்படிதான். தன்னுடைய நண்பனுக்கு என்ன வேணும், என்ன மச்சான் நான் வர்றேன்னுவான். அவன் மாறி மாறி அந்த இளைஞர்கள் அந்த நட்பு தேவையாண்டா, ஆமா சரி போதைப் பொருள் இருந்து பாதுகாக்க போறேன்னு ஊட எடுத்து பூட்டி வச்சுட்டு, ஏன் மகனை நான் வெளியே அனுப்பாம வச்சேன்டா, உங்க பிள்ளைய நீங்க வெளியே அனுப்பாம வச்சீங்கன்னா காப்பாற்றப்பட்டுருவாங்களான்னு கேட்டா இல்லவே இல்லை. அப்படி காப்பாற்றப்பட மாட்டாங்க. அவர்கள் இளமையில் அவர்களுடைய அத்தனை நண்பர்களோடு அவங்க வாழணும், இல்லைன்னா அவங்க பாதிக்கப்படுவாங்க. அவங்க அந்த நேரத்தை கதைக்கணும், பேசணும், சமூகத்தை படிக்கணும். அப்ப இளைஞர்களை வெளியே அனுப்பணும். ரசூலுல்லாஹ் சொல்லல, ரொம்ப டேஞ்சரான காலத்துல நிக்கிறோம், சஹாபாக்கள் எல்லாம் வீட்டுல பூட்டிட்டே வந்துருங்க, இப்ப நம்ம வீட்டுல பூட்டிட்டு வந்து வராதிங்க ஜாபிர் அப்படி சொல்லல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெளியில கொண்டு வாங்க, ஃபித்னாவா இருந்தாலும் வெளியில எடுக்கணும். அப்படி என்றா இந்த பலர்கள் அந்த கம்ப்ளைண்ட் பண்றாங்க, என் புள்ள நல்லதான் இருந்தா கிளாஸ் போன பிறகுதான் நாசமா போனா. ஆமா உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லல. என் புள்ள நல்லதான் இருந்தா கேம்பஸ் போன, ஆமா இல்லைன்னு சொல்லல. என் புள்ள நல்லா இருந்தா இப்படி இந்த மாதிரி போனான், ஆமா அந்த இடத்துக்கு போன பிறகு அவன் பாதிக்கப்படுவது உண்மை. அதுக்கு தீர்வா போனால ஒரு ஆள் பாதிக்கப்படுறாரு, அதுக்கான போனை உடைச்சு போட்டா சரியா வருமா? 1950 அனுப்பணும்,
இன்றைக்குள்ள புள்ள கையில போன் கொடுத்து தான் ஆகணும். போன்ல கெடுதி இருக்கிறது. போனை கொடுக்காட்டி அவர் இதுக்கு பிறகு வியாபாரம் பண்ண மாட்டார். அவர் உலகத்துல வந்து எல்லாரும் முன்னேறிட்டு போற நேரம் அவர் எங்கேயோ நிற்பாரு. இன்றைக்கு அத்தியாவசியமானது போன். போனால ஏற்படுற விளைவு உண்மை. அதுக்கு போனை உடைச்சி அவனுக்கு போன் தர மாட்டேன்னு சொல்லல. அது போனால ஏற்படுற விளைவுல இருந்து அவரை பாதுகாக்கணும். கத்தி இருக்குது, வீட்டுல குத்தலாம் கோபம் வந்தா, அதுக்கு கத்தியே வாங்க மாட்டேன்டா, பாப்பாவை கோபம் வந்து குத்தி போட்டாருண்டா, வேணாம் கோபம் வரும் தான், அதனால கத்தி வாங்கணும், அப்பதான் வீட்டுல சமைக்கலாம். அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, இளைஞர்களை பொறுத்தளவுல அவர்களை பாதுகாக்கிறோன்னு வீட்டுல வைக்கல. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இளைஞர்களை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்றாங்க. தாய் தகப்பன் இதை கட்டாயமா இந்த ஃபர்ஸ்ட் பங்களிப்பு, பள்ளிவாசலுக்கு நான் வர்றேன், அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பங்களிப்பு பிள்ளைகளுக்கு அவங்களுக்குரிய நண்பர்களை நாம் தேடி வைக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஷேக் அல்பானி அவர்கள் ஹசனாக்குறார்கள் இந்த செய்தியை. அதாவது என்னன்னா, அர்ரஜுலு அலா தீனி ஹலீலி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனுஷன் அவன் நண்பனின் மார்க்கத்தில் தான் இருப்பான். ஒரு ஆளை நீங்க பாத்துறீங்க, உங்க மகன அவன் ஃப்ரெண்டை பாக்குறீங்க, யாருப்பா ஃப்ரெண்ட், ஒரு வகையா கொண்டைய வெட்டிட்டானா, நீங்க புரிய வேண்டியதான். உங்க மகன் அவனோட பழகுறான் என்ன அர்த்தம், கொஞ்ச நாள் அத மாதிரி ஆக போறான். இன்றைக்கு கொண்டையில கையை வைப்பான், நாளைக்கு ட்ரௌசர்ல கையை வைப்பான், நாளண்டைக்கு வாயில வச்சிருவான். இதான் நடக்கும். ஏண்டா அவன் வந்து பின்தொடர்ற ஆள், அவன் தலையை பார்த்தாலே விளங்கிரும் இது ஒரு வகையான ஒரு ஆளு. அவன் அந்த தலையை பார்த்தா விளங்க அவன் எப்படிப்பட்ட ஆளுண்டு. அவன் என்னென்னமோ பேர் சொல்லுவான். அந்த கதாநாயகன் லெவல் இவன்கிட்ட வரும். இப்ப கொண்டையில வந்துட்டா நாளைக்கு ஷூல வரும், நாளண்டைக்கு அவன் சப்புறதெல்லாம் சப்புவான், துப்புறத துப்புவான், அவன் பழக்க வழக்கத்தெல்லாம் உள்ளுக்கு எடுத்துருவான். இதை நீங்க பார்க்கணும் கவனமா. உங்க புள்ளே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அர்ரஜுலு அலா தீனி ஹலீலி. ஒரு மனுஷன் அவனுடைய நண்பனின் மார்க்கத்தின் தான் நிற்கிறான். அவன் மனுஷன், அதாவது ஒரு இளைஞன் அவன் நண்பன் எப்படி இருக்கிறான் அப்படி பார்த்துக்கோங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபல் யன்துர் அஹதுக்கும், உங்கள ஒருவர் என்ன பண்ணட்டும், மையுகால், யாரோட தோளுமை கொள்வது என்று கவனித்துக் கொள்ளட்டும் என்றாங்க. யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறது. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறதெல்லாம் கணக்கிலே இல்லை, வராது. யாரோட ஃப்ரெண்டா இருந்தா என்ன, ஒன்று இப்படி தடுக்கிறீங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை போய், அதாவது ஒரு பையனை வந்து ஃப்ரெண்ட்ஸா மாறுற டைம்ல அதை எப்படி நிப்பாட்டுறது. அவன் கல்புல விருப்பம் பண்ணா அவன் பேசுவான். அப்படி என்றா சகோதரர்களை, தாய்மார்களே, என்ன செய்யணும், ஃப்ரெண்ட்ஸை ஒரு இடத்துல தேர்ந்தெடுக்கணும். போட்டோ பார்த்தெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தேர்ந்தெடுக்க மாட்டான். பரவாயில்ல, நண்பன் நல்ல நண்பன் பரவாயில்ல, இவர் மாதிரி ஒருத்தர் எடுப்போம் பாருங்கதா. அது ஃபேஸ்புக்கில் போட்டோ பார்த்து எடுக்கிறானோ தெரியாது. பொதுவாக அப்படிலாம் இல்லை, கல்புக்கு பிடிச்சிருக்கும், அவன் சேர்ந்துருவாங்க. இளைஞர்களை பொறுத்தெல்லாம் அப்படிதான். அவங்க சேர்ந்துட்டாங்கண்டா மெல்ல மெல்ல அழிவை நோக்கி போறாங்க. பெருமாள் இதோட நிப்பாட்டினார்களா? இல்லை. எவ்வளவு அழகா விவரிக்கிறாங்க. இந்த மார்க்கத்துக்குள்ள ஒரு மனுஷன் நுழைஞ்சிட்டான்டா சகல எல்லா இடத்துலயும் அவன் பாதுகாக்கப்படுறான். எல்லா பெரிய மண்டை உடைக்கிற பிரச்சனைக்கும் இந்த மார்க்கம் பாதுகாப்பு கொடுக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு அத்தார் வியாபாரி, என்ன அருமையான ஒரு ஊமை, சுப்ஹானல்லாஹ். அத்தார் வியாபாரி, நல்ல நண்பனுக்கு உதாரணம் என்ன, அத்தர் வியாபாரி என்றாங்க. அவர் அத்தார் இவருக்கு பூசி விட தேவையில்லை, இவர் பூசி வச்சு வித்துட்டு இருப்பாரு. அவர் மனம் அவர் மேல வரும், பக்கத்துல வர்றவன் மேல படும். அவன் நல்ல நண்பனா இருந்தா அவன் பண்ற ஜிக்ர் உனக்கு தானா வரும். அவன் பள்ளிக்கு போறனால நீ தானா போவ. அதே மாதிரி கெட்ட நண்பனுக்கு உதாரணம் ஒரு பட்டறை என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரும்பு பட்டறைக்கு பாருங்க, அங்க போய் அவன் இரும்பு அப்படி அடிக்கிற நேரம் தெரிக்கும், இரும்பு மனம் வரும், அங்கிருந்து நெருப்பு தெரிக்கும். நீ போய் இரும்பு வேலை செய்ய தேவையில்ல, அந்த இரும்பு வந்து உனக்கு தெரிச்சு உனக்கு அந்த வாசம் வந்துடும், அதுல இந்த பாதிப்பு வந்துடும். அவனோட நான் ஒன்றும் பண்ணலையேம்மா, நான் அவனோட சும்மா தான் நின்றேன், நான் ஸ்மோக் பண்ணலையேம்மா, ஸ்மோக் பண்ணாத, அவன் பண்றது உனக்கு வந்துடும், நீ ஒன்றும் பண்ண வேண்டிய தேவையில்லை. அந்த பக்கத்தில் நிற்பதே நீ கெட்டு போவதற்குரிய அடையாளம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இளைஞர்கள் இதுல வந்து போற நேரம் எத்தனை தாய்மார்கள் தலை போடுறீங்க, எப்படி தலை போடுறீங்க, அடாவடித்தனம் பண்ணி இல்ல, இளைஞர்களே அப்படி பாதுகாக்க இயலாது. அதாவது அவங்களோட சண்டை பிடிச்சி இல்ல, ஃப்ரெண்ட்ஸா தான் அவங்க செய்யணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க மூளை இருக்கு பாருங்க, இதுல இந்த முன்னாடி துண்டு ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் இருக்குது. பொதுவா இளைஞர்களுக்கு 25 வயசு வரைக்கும் அது வளரலன்னு தான் விஞ்ஞானம் சொல்லுது. இதுதான் எங்க பிரெயின் உள்ள மெயின் கண்ட்ரோல் பார்ட். இது வளர்ந்த அந்த ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் முன்னாடி துண்டு, இதுல தான் தப்பு பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, அதாவது தப்பு பண்ணக்கூடிய முன்னேற்ற ரோமங்கள் என்றான்லாம்.
இந்த முன்னாடி பகுதி இது எல்லாருக்கும் பிளாங்கா தான் இருக்கு. இதுக்கு ஒரு ஸ்கேன் இருக்கு, எங்க நாட்டில் இல்லாது. நீங்க இதுல போய் பார்க்கலாம். பெட் ஸ்கேன் ஒரு ஸ்கேன் இருக்கு. இந்த ஸ்கேன்ல பார்த்துட்டாங்கன்னா இது வளர்ந்திருக்கிறதா இல்லைன்னு வாங்க. இந்த குத்தம் செய்யறவங்க எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி மர்டர் பண்றவன் ரவுடித்தனம் பண்றவெல்லாம் அது ஸ்கேன் எடுத்து காட்டும். டெவலப்பே இல்லை. அல்லாஹ் எல்லாத்தையும் படைச்சிட்டு எல்லாத்தையும் ஹார்ட் கம்ப்ளீட் அந்த வேலை கம்ப்ளீட்டா செய்யும். கிட்னி கம்ப்ளீட்டா செய்யும். நீங்க படிச்சாதான் ஹார்ட் வேலை செய்யும். படிச்ச டாக்டர் தான் நல்லா ஹார்ட் வேலை செய்யுது, படிக்காதவன் வேலை செய்ய அப்படி இல்லை. கிட்னி அவருக்கு தான் வேலை, எல்லாருக்கும் கம்ப்ளீட்டா வேலை செய்யும். இது மட்டும் வேலை செய்யாது, இது மட்டும் எம்டி. இது படிக்க 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 மட்டும் தான் இது வளருமா. இந்த ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் இருக்கு பாருங்க, முன்னாடி துண்டு மூளையில், அது மட்டும் பிளாங்க். ஹார்ட்ல எல்லாம் இதுக்கு ஒரு ஆளுக்கு டிஃபரெண்ட், அவருக்கு டிஃபரெண்ட். என்ன இளைஞர்களுக்கு பிரச்சனை தெரியுமா? ஸ்மார்ட்டா இருப்பாங்க, ஆனா 25 வரைக்கும் அது ஃபுல்லா வளராதனால உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. ஒரு இளைஞனுக்கு ஒரு முதியவர் கட்டாயம் தேவை. இளைஞர் கூட்டம் நிக்கிற நேரம் அவங்களை வழி நடத்த முதியவர்களை கொண்டு வந்து வைக்கிற வேலை பள்ளிவாசல் வேலை. இன்னைக்கு பள்ளிவாசல், நான் மன்னிச்சுக்கோங்க, பள்ளிவாசல்லே பேம் பண்ணி பள்ளிவாசல் நிர்வாகி ஏசுன்னு நினைக்காதீங்க. உண்மை ஏதோ சொல்லணும். பள்ளிவாசல்கள் இளைஞர்களை விரட்டக்கூடாது. அவங்க பிழை செய்யறாங்கன்னா இன்றைக்கு பள்ளிவாசல்கள் இளைஞர்களை பயன்படுத்தணும். ஏன் அவங்க இந்த பொடியமாக்கள் வந்து என்ன செய்ய போறாங்க? அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் பத்ர் களம் அபூஜகளை சுத்தி வளைத்து நிற்கிறார்கள். கடும் பாதுகாப்பு. நீங்க போய் வரலாறு படிச்சா தெரியும், கடுமையான பாதுகாப்பு. முஆது முஆவித் ரெண்டு பேரும் பக்கத்துல வந்து அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் என்று கேட்கிறாங்க, இந்த அபூஜல் இருந்தாங்களே யாரு? ஏண்டா அவன் மக்காவாசி, இவங்க மதீனா புள்ளை, சின்னதா ரொம்ப சின்னது இல்ல, இளைஞர்கள் இவங்க கண்டி இல்லை. இந்த ஃபேஸ்புக் இருந்தாலும் முகத்தை போட்டு பார்க்கலாம். அபூஜல் வர்ற முன்னாடி தாக்கு வைப்போம். யுத்தத்துல வந்து தான் அபூஜலை கேட்கிறாங்க. அப்ப இவர் என்ன நினைச்சாரு? சைஸ பாரு, அபூஜலே தெரியாது, அபூஜலை கேட்கறீங்க, என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கல இவரு. அத அவன் தான்றாரு. விளங்குது? பத்ர் களம் என்பது முன்னாடி ஃபைட், விளங்குதா? முன்னாடி ஃபைட் அங்க தெரியுது. ஆனா பலத்த பாதுகாப்பு என்ன வரலாறு சொல்லுது? அபூஜகல் காலி. கொண்டவங்க யாரு? இந்த நான தம்பி சகோதரர்கள் அஃப்ரா. அதாவது இவங்க ரெண்டு பேரும், அதுல ஒருவர் அவருடைய கை வெட்டி தொங்குது. பின்னாடி தூக்கி அவர் அடுத்த கையால் போட்டு விட்டு அதுக்குள்ள போய் ரசூலுல்லாஹ்க்கு கை வைத்தவன் யார்? நான் எதுக்கு உங்களுக்கு சொல்ல வரேன்டா, இளைஞர்கள் அபூஜகளை காலி பண்ணினது வயோதிபர் அல்ல. அபூஜகல் என்ற அந்த கயவன் பெருமானருக்கு ஏற்படுத்திய அந்த பாதிப்புகள் இந்த இளைஞர்கள் முன்னாடி வந்தாங்க. அப்ப அந்த இளைஞர்கள் எடுக்க வேண்டிய இடங்களுக்கு இளைஞர்களை வந்து அந்த பங்களிப்புகள் செலுத்த வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. இப்ப பள்ளிவாசல் என்ன செய்யுதுன்னா, இளைஞர்களை வந்து தூர தள்ளக்கூடாது. அவங்களை கூட்டிட்டு வந்து சமூகத்தில் ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுக்கணும். வாங்க, போதைப் பொருள் அழிக்க போறோமா, அழிப்போம், வாங்க என்ன பண்ணுவோம். அந்த இளைஞர்கள் ஏதாவது செய்யற நேரம், நீங்க சின்ன பிள்ளைகள்மா, நீங்க எல்லாம் வரக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி காலங்களில் தலைமையாக நின்றவர் யார்? உசாமா ரலியல்லாஹு ஒரு போர்க்களத்துக்கு பெரிய பெரிய மூத்த சஹாபாக்கெல்லாம் கீழே. உசாமா ரலியல்லாஹு அவங்க ரசூலுல்லாஹ் வளர்ப்பு மகன் இல்ல, ஸைத் ரலியல்லாஹு கொஞ்ச நாள் வளர்த்தாங்க. ஸைத் ரலியல்லாஹு மகன் தான் உசாமா ரலியல்லாஹு. எவ்வளவு சின்னவரா இருப்பாரு. பெருமானார் ஒருவர் வளர்க்கிறாரு, இஸ்லாத்துல வளர்ப்பு மகன் இல்ல, அவர் மகன் தான் அவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போருக்கு கடைசி காலங்கள்ல தலைவர் அனுப்புறாருன்னா, நீங்க கவனமா புரியணும். பள்ளிவாசல் நிர்வாகிகள், இளைஞர், இன்றைக்கு பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்றீங்க, நீங்க பிளான் பண்ணுங்க, இளைஞர்களுக்கு கொடுங்க, இந்த ஊர்ல உள்ள மக்களை கூட்டி வாங்கண்டு. சூறாவளியை மிஞ்சும் அந்த வேலை. இளைஞர்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க. இளைஞர்கள் இதை தொடங்கினாங்கன்னு வைங்க. ஒரு பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல்ல புத்தளத்துல நான் ஒரு நிகழ்ச்சி நுரைச்சோல பகுதியில் செஞ்சுட்டு, சாதாரண அறிவிப்பு, ஆனா பெரிய பள்ளிவாசல், புத்தளம் பெரிய பள்ளிவாசல்ல இது போதைப் பொருள் சம்பந்தமா தான் நிகழ்ச்சி இது பண்ணாங்க. எனக்கும் தெரியாது, வாகனம் வந்த போனேன். பள்ளியில போய் உட்கார்ந்திருக்கிறேன். புத்தளம் பெரிய பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல் ரொம்ப பெருசு, பழங்காலத்து பள்ளி. அந்த நைட் சாதாரண பயானுக்கு இங்க வரைக்கும், பள்ளி எந்த தொங்கல் இருக்கு அது வரைக்கும் கிரவுடு வந்து, பள்ளியில அந்த பக்கமா கிரவுடு வந்து, இந்த பக்கமா வந்து ஒரு இஜித்துமா மிஞ்சி. எனக்கு தெரியும் எந்த தலைப்புக்கு மனுஷர் வருவாங்க. இந்த மரண சிந்தனைன்னு போட்டா வார கிரவுட் போதை பொருளுக்கு வராது, அது கொஞ்சம் குறைவா தான் வரும். நான் என்ன, அந்த தலைப்புக்கு ஏற்ப மக்கள் புரிஞ்சு கொள்வாங்க.
ஆனா நான் என்ன புரிஞ்சு கொண்டேன்டா, அந்த இளைஞர்களை கூப்பிட்டு சொன்னேன். அதை யார் ஆர்கனைஸ் பண்ணாங்கடா, போதைப் பொருளுக்கு அடிமையான ஒரு இளைஞர் கூட்டம் திருந்திட்டாங்க. திருந்தியதுக்கு பிறகு எங்க சமூகத்தை பாதுகாக்கணும் ஒரு அமைப்பு செஞ்சு அவர்கள் ஆர்கனைஸ் பண்ணிருந்தாங்க. இதுதான் இளைஞருடைய பவர். ஒரு சாதாரண நிகழ்ச்சி இஜிப்து மக்களை மிஞ்சும் அளவுக்கு அவர்கள் பலம் வாய்ந்தவர்கள். அவர்களை நிர்வாகிகள் பயன்படுத்தணும். இளைஞர்களுக்கு சும்மா இருக்கல. நீங்க வீட்டுல ஒரு உட்கார்ந்து போய் தூங்குவீங்க, இளைஞர்களுக்கு தூக்கம் போகாது, அவங்களுக்கு வேலை வேணும். அப்படி வேலை இல்லைன்னா ஒரு பொம்பளையை கேலி பண்ணுவாங்க, எங்கேயாவது கூட்டமா உட்காந்து ஏதாவது ஒரு போதைப் பொருளை பார்ப்பாங்க, இந்த போதைப் பொருள் பயன்படுத்துவாங்க, இல்ல ஏதாவது ஒரு ஷோ பார்க்க போகணும்னு பிளான் பண்ணுவாங்க. அவர்களை பிஸி ஆக்கணும், அந்த இளைஞர்களை பிஸி ஆக்கணும். ஒருத்தன் காதலிக்கிறான்டா, அவனை கொண்டு போய் வியாபாரத்துல பிஸி ஆக்கினா அதுல இருந்து கலந்து இங்க வந்துருவான். வெறும் காதலிக்காதன்னு மட்டும் சொல்லி சரி வராது. அந்த புள்ள சரியில்லைன்னா இன்னொன்றுல பிஸி ஆக்கணும், பிஸி ஆக்கி தான் ஒன்றுல கலட்டணும், அதுக்குரிய முறையை பயன்படுத்தணும். அப்ப இந்த இளைஞர்களை பள்ளிவாசல் எவ்வளவு பயன்படுத்துறோம், எத்தனை பள்ளிவாசல் பயன்படுத்தணும்? பயன்படுத்த அடாவடித்தனம் பண்ணவா, அடிச்சு உதைக்கிறதுக்கா? இல்ல, ஒரு பயான் நிகழ்ச்சிக்கு நீங்க ஏற்பாட்டாளர்கள் வாங்க, அந்த இளைஞர்கள் ஆசைப்படுவார்கள் வேலை செய்வதற்கு, அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும், அவர்களை முன்னாடி வைக்கணும். எவ்வளவு செய்தி உங்களுக்கு வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல இளைஞர்கள் எப்படி நடந்து கொண்டாங்க என்பது சுப்ஹானல்லாஹ். 1-2 செய்திகளா? பெருமானார் மதீனாவுக்கு கூட்டி வந்தது யாரு? கூட்டி வந்த ஆட்கள் இருக்கிறாங்க. அதுல முக்கியமான ஒரு ஆள் 30 வயசு ஹவுஸ் குலத்தின் தலைவர் யாரு? ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் தான் ரசூலுல்லாஹ் கையை பிடிச்சு கூட்டி வர்றாரு மதீனாவுக்கு. அவர் தலைமையை ராஜநாமா பண்ணி ரசூலுல்லாஹ் கொடுத்து அழகு பார்க்கிறார். அந்த குலத்தில் அவர் தான் தலைவர். ஹவுஸ் கஸரஜ்னு 2ஆ பிரிச்சிருவாங்க. ஒரு கூட்டம் ஃபுல்லா இந்த இளைஞருக்கு தான் கட்டுப்பட்டு இருந்தாங்க. அந்த இளைஞர் ரசூலுல்லாஹ்வை காட்டினார், என் தலைவர் இவர்தான்ட்டார். அவரை தலைமைத்துவத்துக்கு ஏற்றுக்கொண்டாங்க. சுப்ஹானல்லாஹ். 6 வருஷம் தான் இஸ்லாத்துக்கு பிறகு, 6 வருஷம் தான் வாழ்ந்தார். பெருமானார் ரசூலுல்லாஹ் ஒரு நபி, தோழர் என்றமே நட்பு கொண்ட நண்பர்கள் அவங்கெல்லாம். ரசூலுல்லாஹ்க்கு அப்ப எத்தனை வயசு? கிட்டத்தட்ட 57 வயசு இருக்கு. நான் சொல்ல போகல, இது இவருக்கு 36 வயசு. எவ்வளவு கெப்னு பாருங்க. ஃப்ரெண்ட். அந்த அஹ்ஸாப்ல என்னாச்சு, இவருக்கு 35-36க்குள்ள அஹ்ஸாப் போர்க்களத்துல கந்தக்ல இவருக்கு கையில ஒரு ஈட்டி பட்டு இது கடுமையா காயம் வீங்கி வருவது. பெருமானார் சொல்லிட்டாங்க, பள்ளிவாசலுக்கு கூடாரம் இருக்குமா, அந்த கூடாரத்துக்கு பக்கத்துல கொண்டு வந்து வைங்க, கூடாரத்தை அமைச்சு வைங்க, ஸஅத் பின் முஆத் நான் பார்க்கணும்ட்டாங்க. அவங்க யாரு நண்பர்கள்னு கேட்டீங்கன்னா அபூபக்கர் அவர் நண்பர். இன்னும் இவ்வளவு பெரிய கெப்ல இவருக்கு அவர் நண்பரா? அதுதான் இஸ்லாம். தகுதி இருந்தா கொடுங்க, உங்க முதுமையை வச்சு நீங்க வழி நடத்துங்க, அவங்களுக்கு அந்த பொசிஷனை கொடுக்கணும். அவர் அதுல அவர் எவ்வளவு ஆர்வம், அவர் சொல்ற அந்த துவா சுப்ஹானல்லாஹ். காயம் பட்ட உடனே அந்த காயத்துக்கு சாம்பல் பூசுவாங்க. அந்த காலத்துல பூசினா ஒன்று காஞ்சிரும், இல்லைன்னா அப்படி மெல்ல மெல்ல அப்படியே வீங்கிட்டு வெடிச்சுன்னா மவுத்து தான். அது அரபிகளுக்கு தெரியும், அவங்களுக்கு அந்த அளவுக்கு மருத்துவம் டெவலப் ஆகாத காலம். அப்ப ஸஅத் பின் முஆத் ஒரு துவா கேட்கிறாங்க, யா அல்லாஹ், குறைஷிகளோட நடக்கிற யுத்தம் 10,000 குறைஷி நின்னுட்டான். யா அல்லாஹ், இந்த யுத்தம் இறை தூதரை யாரு விரட்டினாங்களோ அவர் ஊருக்கு கொண்டு வந்த ஆளாச்சே, அந்த விரட்டினோட யுத்தம் இதோட முடிஞ்சண்டா என்ன உன் பக்கம் எடுத்துறியா அல்லாஹ், இதனோட என்ன மௌத்தாக்கிறியா அல்லாஹ். பெருமானாரோடு உள்ள குறைஷிகள் விரட்டினவர்கள், அவரை ஊரை விட்டு விரட்டினார்களே உடுத்த உடுப்போட, அவர்களோட உள்ள யுத்தம் இன்னும் முடியவில்லை என்றால், இறைவா உனக்கு தெரியும் இந்த ஸஅதுக்கு எது விருப்பமான காரியம். யாரு பெருமானாரை விரட்டினார்களோ அவர்களோட போர் செய்வதுதான் எனக்கு விருப்பம். இந்த குறைஷிகளோட இதுவரைக்கும் யுத்தம் முடியவில்லை என்றால், இறைவா என்னை கொண்டு போய் என்னை வாழ வைத்து விடியா அல்லாஹ். அல்லாஹ் அப்படி கபூலாக்குறான். அது மட்டும் கபூலாக்கல், இளைஞர்களுக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த இடம் எப்படி என்றா, பள்ளி வாசல்ல பக்கத்திலே ரசூலுல்லாஹ் வைக்கிறாங்க. அபூபக்கர் வருவாங்க, பார்ப்பாங்க, அழுவாங்கன்னு செய்தியில வருது. அவர் வேதனை படப்புகள் இவங்க அழுவாங்க. உமர் பின் கத்தாப் அவர் எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க, பள்ளியில ஜமாத்தில் இருக்கிறவங்க, ஆனா சின்ன வயசு. அப்ப என்ன ஆகுது, ஒரு நாள் மெசேஜ் வருது, அவர் என்ன துவா கேட்டாருன்னு தெரியாது. அல்லாஹ் இதை விரும்பினான், இந்த அற்புதத்தை விரும்பினான். என்ன அற்புதம் தெரியுமா? இதான் நட்பு. நண்பர்கள் என்றா அது போலியா நினைச்சிடாதீங்க.
நாங்க எந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு உம்மா அப்பா எதுக்கு ட்ரை பண்ணணும் தெரியுமா? ஒரு நண்பர்கள் தக்குவாதாரியா இருந்தா அந்த நட்பு முடியாதுன்றது இஸ்லாம். இஸ்லாமிய கொள்கை என்னது? நீங்க ஒரு ஆளை நிஜமா ஃப்ரெண்டா வச்சுட்டீங்க, அது தக்குவாவுக்காக இருந்தா அவங்க சொர்க்கத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க சொர்க்கம் போயிட்டாங்கன்னு வைங்க, அங்கேயும் ஃப்ரெண்ட்ஸ். இதோட முடியாது. ஆனால் மற்ற நண்பர்கள் அல்லாத முன்னாடி சண்டை பிடிப்பாங்க. அங்க போய் காஃபிரா இருந்தாங்கன்னா அவனுக்கு பகமை வரும். இந்த நட்புக்கு இதுதான் அடையாளம். அப்படிப்பட்ட ஒரு நட்பு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மெசேஜ் வருது. என்ன வருவது? ஸஅத் பின் முஆது காயம் வெடிச்சிட்டு ரத்தம் ஓடுது. பெருமானார் பக்கத்துல நின்று உடனே போறாங்க கூடாரத்துக்குள்ள. போனா ஃபைனல் மூமெண்ட், அந்த நேசத்துக்கு நட்புக்கும் அல்லாஹ் வச்சதை பாருங்க. இதான் நட்பு. உங்க பிள்ளைக்கு நீங்க கொடுக்கிற கிஃப்ட்ல அந்த பிள்ளையை திருமணம் முடிக்கிறதுக்கு ஒரு உம்மா புள்ள பொம்பளை தேடுவாங்க. பொம்பளை பிள்ளைக்கு இன்னொரு மாப்பிள்ளை தேடுவாங்க. இதே மாதிரி ஃப்ரெண்டை தேடுங்கன்னா ரோட்ல போறவன எல்லாம் இல்ல, பள்ளிக்கு கூட்டி வாங்க. இங்க இருந்து அவர் ஃப்ரெண்டு பிடிப்பார். நீங்க எந்த மஜ்லிஸுக்கு அதிகமா கூட்டிட்டு போறீங்களோ அந்த மஜ்லிஸ்ல இருந்து அவர் தேர்ந்தெடுத்துக் கொள்வார். நீங்க கியாமுல் லைல் தொழுகை கொண்டாந்தீங்களா, 4 உம்மமார்கள் கொண்டு வராங்களா, அதுல இருந்து அவர்கள் ஒரு நண்பரை எடுத்துக்கொள்வார். நீங்க பயானை கொண்டு வரீங்களா, பயான்ல இருந்து ஒரு ஆள் எடுத்துக்கொள்வார். நீங்க எந்த சபைக்கு கூட்டி போறீங்களோ அந்த சபை. ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கடைசி அல்லாஹ் எப்படி ஆக்குறான்? அவர் முழு வாழ்க்கையும் ரசூலுல்லாஹ்னு வாழ்ந்தவர். அவங்க உம்மா வாழ்றாங்க. இப்ப அவருக்கு 36 வயசு. அவர் ரசூலுல்லாஹ்னு சொன்னனால அல்லாஹ் ஒரு வாய்ப்பை கொடுத்திருந்தான். ஃபைனல் மூமெண்ட்ல அவர் கண்ணுக்கு தெரிஞ்சது பெரும் மலைகள் அல்ல, பெரிய நீர்வீழ்ச்சி அல்ல. இந்த உலகத்தில் அதையெல்லாம் தாண்டிய ரசூலுல்லாஹ் அவர் முன்னாடி வந்து விட்டார். மலக்குல் மௌத் வருகிற நேரம் அவர் 2 கண்ணாலும் பெருமானாரை பார்க்கிறார். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ். அவர் ஷஹாதத்தை சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நீங்கள் ரசூலுல்லாஹ். அந்த ரசூலுல்லாஹ் என்ற செய்தியை கண் கலங்குது. ஸஅத் பின் முஆதுடைய பயணம் நான் போயிட்டு வருகிறேன் என்று சொல்கிற நேரம் இது. ஏன்னா அந்த வேதனை தெரியுது, இது மரணத்துக்குரிய தருவாய் என்று தெரியுது. அல்லாஹ் அந்த நட்பை சேர்த்து வைக்கிறார். வெறும் எத்தனை வருஷம் டிஃபரண்ட், அதாவது 21 அன்னளவா 20 வருஷம் கேப், 20 இயர்ஸ் கேப். பெருமானாருடைய கல்விலும் அவர் இருந்தார், அவருடைய கல்வியில் பெருமானார் இருந்தார். இதுதான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நல்ல தோளுமை. இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்பதற்கு நான் அதை சொல்கிறேன். பெருமானாரை பார்த்து கொண்டு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை கொடுத்தார். இது லேசான வாய்ப்பல்ல, இது லேசான வாய்ப்பே இல்லை. பெருமானாரை பார்த்து கண் கலங்கி ஷஹாதத்தை சொல்லி ரசூலுல்லாஹ் தோல்ல சாஞ்சிட்டார். அவர் சாஞ்சது இந்த உலகத்தை விட்டும் போகிற இறுதி மூச்சை விடுவதற்கான சாய். பெருமானார் தோல்ல சாஞ்சவரு அவருடைய இறுதி மூச்சை விட்டு விட்டார். பெருமானார் கெட்டி பிடித்து கொண்டு சொன்னார், ஜஸாக்கல்லாஹு கைர். எதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க? நான் மக்காவில் நிற்கிற நேரம் மதீனாவுக்கு வரணும் என்று துடித்த ஒரு இளைஞன் இன்றைக்கு பெருமானார் தோல்ல மரணித்திருக்கிறார். ரசூலுல்லாஹ் இஸ்லாம் வளருது, இஸ்லாம் கிளை போட்டு வளருது. பெருமானார் அவரை பிடித்து சொன்னார், ஜஸாக்கல்லாஹு கைர். இந்த தஅவா உலகம் எங்கும் போவதற்கு, இந்த தீன் பரவுவதற்கு ஒரு இளைஞன் காரணம். பெருமானார் அந்த இடத்துல சொல்லல, இளைஞர்களை ஓரமாக்குங்க, சின்னவங்க, விவரம் இல்லாதவங்க, விளக்கம் இல்லாதவங்க, அவங்க வேணான்னு சொல்லல. 40 தான் முதிர்ச்சி வரும், அதனால 30, 20 அனுப்பிடுங்க சொல்லல சகோதரர்களே. அவர்கள் பெருமானார் சொன்ன, யா சையீதக், ஒரு சமூகத்தின் தலைவரே என்றாங்க ரசூலுல்லாஹ். ஜனாசாவை பிடித்து விட்டு சொன்னாங்க, ஒரு சமூகத்தின் தலைவரே, ஜஸாக்கல்லாஹு கைர், அல்லாஹ் உங்களுக்கு கூடி தரட்டும் என்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை பள்ளிவாசல் இளைஞர்கள் வழி தவறாமல் இருப்பதற்கு இந்த இடங்களை அவர்களுக்கு நிர்வாகிகள் ஒதுக்கி கொடுங்க, அவர்களை கூப்பிடுங்க, நிகழ்ச்சிகளுக்கு அவர்களை கொடுங்க. இன்றைக்கு இவ்வளவு நிகழ்ச்சி, இத்தனை மக்கள் வரணும், கூட்டிட்டு வாங்க, இந்த மாதிரி பண்ணுவோம், அடுத்தது என்ன நிகழ்ச்சி செய்வோம். இளைஞர்கள், நான் உங்களுக்கு சொன்னேன், இளைஞர்களுக்கு அந்த மாதிரியான நிலைமை கொடுக்கிற நேரம் அவர்கள் நிஜமான அன்பு வைத்திருப்பார்கள், நிஜமான பாசத்தை வைத்திருப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது இளைஞர்களை மாற்றுவதற்கான ஒரு தீர்வான சொல். அவர்களுக்கு நல்ல தோளுமை. உமர் பின் கத்தாப் ரொம்ப மோசமா இருந்தவர். ஆனால் அவருக்கு அல்லாஹ் யார ஃப்ரெண்ட் ஆக்கினான் தெரியுமா? ஹாத்தமுல் அன்பியா. அவர் கொலை செய்திருக்கிறார், அதிகமான குற்றம் செய்திருக்கிறார், நிறைய அசிங்கங்கள் ஈடுபட்டிருக்கிறார்.
இறைவன் அவருடைய கல்வியில் ஒரு நலவை கண்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹாத்தமுல் அன்பியாவுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து உமர் பின் ஹத்தாபை வைத்து அழகுபடுத்தினான். உங்கள் பிள்ளைக்கு நல்ல நண்பனை அல்லாஹ்விடம் கேளுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நல்ல நண்பர்களை அல்லாஹ்விடம் கேளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருந்த நண்பர்களுடைய வயசு வித்தியாசம். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க 34 வயசு. ரசூலுல்லாஹ் ஜுல்ஹுலைஃபா வரைக்கும் போறாங்க, லாஸ்ட் பயணம். என்ற முஆத் இப்ப ஊரை விட்டு போறாரு, அவரை அனுப்பி வைக்க போறாங்க ஒரு தாயி. யமனுக்கு போற முஆத் பின் ஜபலுக்கு ரசூலுல்லாஹ் பக்குவமா சொல்லி கொடுக்குறாங்க. முஆத் சொல்லுங்க, அன்னைக்கு வித்தியாசமான நாள். என்ன ஒட்டகத்துல உட்கார வச்ச ரசூலுல்லாஹ் ஏறவே இல்லை. ஏறுங்க யார் ரசூலுல்லாஹ், ஏறவே இல்லை. நடந்தே வாரன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். நானும் ரசூலுல்லாஹ் போனோம், துல்குலைஃபால நின்றாங்க ரசூலுல்லாஹ். என்ன ஊரை விட்டு அனுப்புற மதீனாட லாஸ்ட் இடம் வரைக்கும் என்னோட கதைச்சிட்டே வந்தாங்க. வந்த பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஆத் நீங்க போற இடம் நிறைய சொல்லி தந்தாங்க. எல்லாம் முடிஞ்சு லாஸ்டா சொன்னாங்க, முஆத் நாங்க மறுமையில சந்திப்போம் என்றாங்க. நீங்க திரும்பி வர்ற நேரம் நான் உயிரோட இருக்க மாட்டேன் முஆத் என்றார். அவர் சொன்னார், வல்லாஹ் ரசூலுல்லாஹ் என்னை விட்டு பிரிந்து போகிறார், அவர் பாலைவனத்தில் மறைந்து போகிற வரைக்கும் யா ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிட்டு போறீங்க? என்னால் தாங்க முடியல. நான் ரசூலுல்லாஹ்வை பார்த்துட்டு இருந்தேன். வரலாறுல அவருடைய வயசு அந்த நேரத்துல நான் பார்த்தேன் ஒரு 34-35 அந்த அளவு வயசு. ரசூலுல்லாஹ்க்கு எவ்வளவு வயசு? ரசூலுல்லாஹ் நட்பு வைத்தவர்கள் யார்? யாருக்கு பொறுப்பு கொடுத்து அனுப்புறாங்க? யமனுக்கு, யமனுடைய கவர்னராக பொறுப்பு அனுப்பு. அதாவது போய் தவா செய்யுங்க, தவா செஞ்ச ஆட்சி உங்க கையில வந்தா இப்படி பண்ணுங்கன்னு நிறைய சொல்லி அனுப்புறாங்க. அவர் திரும்ப வந்து சொல்கிறார், அல்லாஹ் மீது ஆணையாக நான் திரும்ப வருகிறேன். மதீனாவில் என்னோட பேச ரசூலுல்லாஹ் இல்லை. ரசூல் அந்த ரவுதாவை நான் கடந்து சென்றேன். ரசூலுல்லாஹ் சொன்னது உண்மை. ரசூலுல்லாஹ் அடக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள். நான் அதை கடந்து சென்றேன். என்னோட பெருமானார் பேசிய கடைசி வார்த்தை. இளைஞர்கள் தங்கள் கல்புகளை பறிக்கொடுத்திருந்தார்கள் மதீனாவில். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இது சுன்னா இபாதா இல்லை. அதாவது இபாதத்துக்குரிய சுன்னத் இருக்குது, இது பழக்க வளத்துக்குரிய சுன்னா. ஒரு மரத்துக்கு அடியில போற நேரம் அவர் அப்படி உட்கார்ந்துட்டார். அந்த மரத்தை தாண்டி போற நேரம் அவர் வந்து சொன்னார், ஏன் நான் உட்கார்ந்தேன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் அங்க உட்கார்ந்ததை நான் கண்டேன், என் கல்பு துடிக்குது. பெருமானார் உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துட்டு போவோமே, அவர்கள் வைத்த மரியாதை, அவர்கள் வைத்த கண்ணியம், அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருந்தார்கள். இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகனாருடைய கதை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் நன்றாக புரியுங்க. எந்த தோளுமைக்கு நம்ம பிள்ளைகளை அனுப்புறோம், அந்த பிள்ளைகளை நம்ம பள்ளிவாசலை உருவாக்கி அவர்களுக்கு வேலை கொடுத்தோம்னா அவர்கள் ஜாயிண்ட் ஆகுவார்கள். எதுக்கப்பா? நல்ல பணிகளுக்கு அவரை பயன்படுத்துங்க, தீனுடைய பணிக்கு பயன்படுத்துங்க. பள்ளிவாசல் என்பது தொழுகை, பயான் மட்டுமே, எவ்வளவோ பணிகள் இருக்கிறது. இந்த ஏழைகளை பார்க்கணும், அனாதைகளை கணக்கெடுக்கணும், அவர்களுக்கு என்ன பண்ணணும் என்று ஒரு முறை பார்க்கணும், ஊர்ல என்ன பிரச்சனை என்பதை தேடணும், அதற்கான தீர்வுகள் கொடுக்கப்படணும். ஏன் பிள்ளைகள் படிக்கிறார்கள் இல்லை, என்ன பிரச்சனை, அந்தந்த ஊருக்கு தீர்வுகள் கொடுக்கப்பட வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சி அப்படிப்பட்ட ஆட்சி. சுப்ஹானல்லாஹ், தீர்வுகள் மிக நுணுக்கமான தீர்வுகள் கொடுக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் சொல்கிறேன், இப்ப இதெல்லாம் சொன்னதுக்கு பிறகு எனக்கும் உங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸை உருவாக்கிடலாமான்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ் அதை கிஃப்டா ரசூலுல்லாஹ்க்கு சொல்லும். அல்லாஹ் ஒரு கிஃப்ட் கொடுத்தா, பிறகு உங்களை கூப்பிட்டு என்னை கூப்பிட்டு அல்லாஹ் கிஃப்ட் கொடுத்தா, அல்லாஹ் எனக்கு சலாம் சொன்னா, உங்களுக்கு சலாம் சொன்னா. குர்ஆனை பிரட்டி பாருங்க, நபிமார்களுக்கு அல்லாஹ் சலாம் சொல்றதெல்லாம் நீங்க பரிசையா பேர் சொல்லி சொல்லி சொல்றோம். அல்லாஹ்க்கு சொல்ல எல்லாருக்கும் சலாம். நபிமாருடைய பேர்களை சொல்லி சொல்லியே சலாம் சொல்வதை ஓதுவீங்க. அது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த இஸ்ஸத், அது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த, அதாவது அவர்களை தூக்கி வைத்தான் அல்லாஹ். அல்லாஹ் சலாம் சொன்னான். பெருமானுக்கு அல்லாஹ் ஒரு கிஃப்ட் கொடுத்தான். அந்த கிஃப்ட் நிறைய கிஃப்ட் கொடுத்தான். அதுல ஒரு கிஃப்ட் தான் இந்த கிஃப்ட். என்ன கிஃப்ட் தெரியுமா? ரசூலுல்லாஹ்க்கு கொடுத்த கிஃப்ட். இது நாம கேட்கணும், கேட்டாதான் கிடைக்கும். இதை நம்ம கேட்கணும் சகோதரர்களே, நம்ம பிள்ளைகளுக்கு பழக்கணும். யா அல்லாஹ் எங்களுக்கு நல்ல நட்பை உண்டாக்கு, பகமை எங்க கல்புகள் எடுத்துரு, குரோதத்தை எடுத்துரு, வைராக்கியத்தை எடுத்துரு, பொறாமை எடுத்துரு. இது இல்ம் வேற, நல்ல புரிஞ்சு, அமல் வேற. ஒரு ஆள் முழுக்க எல்லாத்தையும் படிக்கலாம், அதுக்காக அவருடைய பொறாம போகாது. ஹிதாயத் அங்க தேவை. ஒரு மனுஷன் நீங்க நிறைய பயான் கேட்கலாம், பயான் கேட்டு படித்த ஒரு ஆள் இருப்பாரு, ஆனா கொஞ்சம் பயான் கேட்ட ஒரு ஆளும் இருப்பார். நான் பயான் கேட்க வேணாம்னு சொல்லல, ஆனா அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை வைத்திருப்பார். அவருடைய பண்புகள் மிக நல்ல பொடியில் இருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் உங்களுக்கு தெரியும். பள்ளிவாசலுக்கு ஒருவர் வந்தார்,
செருப்பு தூக்கிட்டு வந்தார். தாடியில் உள்ள தண்ணி தட்டப்பட்டது. ரசூலுல்லாஹ் அங்கே சொன்னார், சொர்க்கவாசியை பார்க்கணும்னா அவரை பாருங்க. உங்களுக்கு தெரிந்த வரலாறு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த சொர்க்கவாசி அவர் பெரிய ஆள், பெருச இபாதத்தில் அவரை காணல். ஒரு தோழர் போய்த்து அவர் வீட்டில் தங்கினார். என்னப்பா இவர் இரவுல செய்கிறார் என்று பார்க்க, சாதாரண தோழர்கள் செய்வதைத்தான் அவர் செய்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் தாய் தகப்பன் விஷயத்தில் நல்ல நடந்தார். மனிதர்களோட யாரோடும் பகைக்கவில்லை. அவரிடம் பேசப்பட்டது உங்களுக்கு தெரியும். அதாவது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கல்பில் குரோதத்தை எடுத்து போடுவது, வைராக்கியத்தை எடுத்து போடுவது இல்மால முடியாது. அறிவை நீங்கள் சுமந்திருக்கலாம், உங்கள் பண்புகள் அறிவால் மாறாது. அதுக்கு தர்பியத் தேவை, பிராக்டிஸ் தேவை. அதுக்கு பழகணும். நாங்கள் மன்னிச்சு பழகணும், விட்டு கொடுத்து பழகணும். அந்த அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிந்தால் மட்டும்தான் அது வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அதனால் சொல்லுகிறேன், தோழர்களுக்கு அந்த பண்புகள் தர்பியத்தாக கொடுக்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான். அப்ப அந்த தோழமை கொள்வதற்கு நல்ல மனிதர்கள் தேவை. எங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தேவை. நல்லது கதைக்கணும், தீயதில் இது பாதுகாப்பு பெறணும். அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தான். அந்த கிஃப்ட் தான் கல்புகள் எல்லாத்தையும் உண்டு சேர்க்கிற ஒன்றை கொடுத்தான். அது எந்த ஊர்லையும் நான் பார்க்கல, எங்கேயுமே இல்லை, குடும்பத்திலையும் இல்லை. 5 பிள்ளைன்னா 5 பேர் 5 தடவை வேற மாதிரி ஆக்கிடுவாங்க. ஆனா ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் கொடுத்துட்டு சொன்னான், லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஆ. குர்ஆன் ஆயத்து. நபியே, இந்த உலகமும் உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் கொடுத்து வித்தாச்சு. எவ்வளவு கணக்கு வரும்? இந்த மைக்க வித்தா எவ்வளவு வரும்? ஒரு மாணிக்கத்தை வித்தா எவ்வளவு வரும்? கார வித்தா எவ்வளவு வரும்? அல்லாஹ் போட்ட கணக்கு என்ன தெரியுமா? லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஆ. உலகத்தில் உள்ள அம்புட்டை, தங்கம், புதையல், வயிறுடையும், அமெரிக்கன் பேங்க் பேலன்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்தாச்சு. எடுத்து அவ்வளவுத்தையும் செலவழித்தார். என்ன கணக்கு வரும்? இப்போ உள்ள கணக்குல இப்ப சொல்லிட்டு போனாரு இதுக்கு முன்னாடி மௌலவி 71,000 சொச்சம் கொடுத்தாங்கன்னு. அதை ஒரு சகோதரர் எனக்கு சொன்னார், இன்ஃப்ளேஷனை கணக்கு எடுத்து போட்டு இப்ப கொடுத்தா அது 110 கோடி என்றார். நான் கணக்கு பார்க்கல, அவர் சொன்னதான் சொல்றேன். ஒரு தடவை பேசிட்டு நிக்கிற நேரம் ஸ்ரீலங்கா முஸ்லிம்கள் சவுதிக்கு அனுப்பினாங்கன்னாரு. பஞ்ச டைம்ல 71,000 கணக்கு, 87 ஊர்ல. அதுல இப்ப கணக்கு 110 கோடி. அப்ப கோடி கோடியா முஸ்லீம் கொடுத்திருக்கிறான். இன்றைக்கு போய் 110 கோடியை டாக்டர் கலீல் சேர்த்து அனுப்பியிருக்கிறாரு. அது 71,000 கணக்குல வருவது. இன்றைக்குள்ள அந்த பணவீக்கத்தை வச்சு கணக்கு பண்ணி பார்த்தா அவ்வளவு கணக்கு. அன்றைக்கு ஒன்றுமே இல்லாம சேர்த்திருக்கிறாங்கன்னா உங்களுக்கு சொல்ற அந்த கணக்குல பார்த்துட்டோம்னா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கவனமா நம்ம புரிந்து கொள்வதற்கு சொல்கிறேன். இந்த விஷயங்களை சாதாரணமா நம்ம கேட்டக்கூடாது. இதை அல்லாஹ் எதுக்கு விலை அடிக்கிறான்னு பாருங்க. தங்கம் மாணிக்கத்துக்கெல்லாம் விலை சொல்லல. விலை எதுக்கு அடிக்கிறான் தெரியுமா? 2 பேர் சேரணும். அந்த 2 பேர் சேர்ந்ததுல குரோதம் இருக்கக்கூடாது, வைராக்கியம் இருக்கக்கூடாது, ஒண்ணு இருக்கக்கூடாது. அப்படி களப்பற்று அது பியூரா இருக்கணும். அந்த அன்பு பியூரா இருக்கணும். நண்பன் பழகி போய் வெளியே பேசிட்டான்னு வைங்க, நண்பன் இல்லை, நிஜமான நண்பனா இருக்கணும். கணவன் மனைவி நிஜமான கணவன். அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்ததான். அதுலலாம் ஆயிஷா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுக்கும் அப்படி இல்லை. அது நிஜமான பியோர் காதல் தான், பியோர் அன்பு தான். அந்த அளவுக்கு அதெல்லாம் கொடுக்குறான். இதெல்லாம் குர்ஆன்ல சொல்றான். நபியே, நீங்க இதை செய்ய போனீங்கண்டா, 2 பேரும் உட்கார வச்சு சேப்பு கல்ப சேப்பு அப்படி இப்படி சேர்க்க போனீங்கண்டா, நீங்க மால்லஃப்த பைன குலுபி, நீங்க சேர்க்க மாட்டீங்க. மால்லஃப்த பைனும், அவங்களுக்கு மத்தியில் உங்களுக்கு சேர்க்க இயலாது. வலா கின்னல்லாஹ் அல்லஃப பைனும் மா அல்லஃப்த பைன குலுபி, அவங்க கல்புகள் உங்களுக்கு சேர்க்க இயலாது. வலா கின்னல்லாஹ் அல்லஃப பைனும், அவங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் தான் சேர்த்தான். அல்லஃப பைன குலுபான்னு வருது. அப்ப எப்படி வருவது? அந்த இடத்துல லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்லி ஜமியா, முழு உலகத்துள்ள எல்லா சொத்தையும் நீங்க செலவழித்தால் அது செய்ய இயலாதண்டா. உங்க புள்ள 2 சேர்க்கலுமா? அல்லாஹ்ட்ட கொடுங்க பொறுப்பு. யா அல்லாஹ், என் மகனுக்கு நல்ல நண்பர்களை கொடுத்துரு. தொடர்ந்து கேளுங்க. அல்லாஹ் வெறும் கையோட அனுப்பவே மாட்டான். இதை நம்ம கவனத்திலே எடுக்கிறோம். உங்களுக்கு கேளுங்க, உங்களுக்கு கேளுங்க, நல்ல நல்ல நண்பர்கள் கேளுங்க, நல்ல தோழமைகள் கேளுங்க, உங்க ஜனாசாவுக்கு வர்ற மாதிரி ஆட்களை கேளுங்க. அல்லாஹ்விடம் அதை கேளுங்க. அல்லாஹ் அதை கபூல் ஆக்கிட்டான்டா, சுப்ஹான் அல்லாஹ், அதுவே ஒரு பெரிய ஒரு இதா போயிரும். அதனால சகோதரர்களே, இதில் உள்ள பங்களிப்பை பொறுத்தளவுல பள்ளிவாசல் இது இப்படி செய்யுங்க.
உம்மாமார்கள் அதுக்கு கொண்டு வந்து உங்க பிள்ளைகளை விட்டுருங்க. இதுல நாங்க பிள்ளைகள் அவங்க படிக்கிறத காதுக்கு கேட்டுட்டே இருக்கணும். அவங்க கதை அவங்களுக்கு கதை உண்மையா தலைவர் ரசூலுல்லாஹ் விளங்கணும். அந்த அளவுக்கு அவர்கள் விரும்பி பெருமானாரை ஏற்றுக்கொள்ற அளவுக்கு அவர்களுக்கு நிறைய உபதேசங்கள் நிகழ்த்தப்படணும். ஆக்டிவா அவங்க ஒர்க் பண்ணணும் பள்ளிவாசல்ல. அப்படியான ஒரு சூழல் உருவாக்கப்படுகிற நேரம் அவர்கள் இந்த கொடுமையிலிருந்து, இந்த தீமையிலிருந்து பாதுகாக்கப்படுவாங்க. போதைப் பொருளுக்கு அடிமையாகுவதிலிருந்து பாதுகாக்கப்படுவது மட்டும் இல்லாம அந்த இளைஞர்கள் வீரியமாக எழும்பி இன்னும் பல இளைஞர்கள் பாதிக்கப்படுவதை அவர்கள் தடுப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது முக்கியமான ஒரு விஷயம். அதனால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அடுத்தது ஹிதாயத். பிள்ளைகளுக்கு ஹிதாயத்தை நாம் கேட்கணும், அவங்களுக்கு கேட்க பழக்கணும். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அதாவது குர்ஆனை நீங்க பிரட்டி பார்த்தீங்கன்னா சூரா கஹ்ஃப்ல 18வது அத்தியாயத்துல ஒரு இளைஞர்கள் கூட்டம், இன்னமும் ஃபித்யத்து ஆமனு பி ரப்பி, அவர்கள் இளைஞர்கள் தன்னுடைய ரப்பை அவர்கள் ஈமான் கொண்டார்கள். அவங்க இளைஞர்களாம். இப்போ ஒரு ஆளை கூப்பிடுற நேரம் அவங்கள சொல்லுவீங்க, இவர் பள்ளிவாசல் நிர்வாகி, இவர் தான் தலைமை நிர்வாகி, அவர் பொருளாளர், இவர் பேங்க் மேனேஜர், இப்படி சொல்லுவாங்க. இவர் இன்ஜினியர், இவர் டாக்டர். ஒரு கூட்டத்தை எல்லாம் அறிமுகப்படுத்துறான், இவங்க பொடியமார்கள். அப்ப ஹைலைட் என்ன தெரியுமா? பொடியமார்கள். இன்னமும் ஃபித்யத்துன் ஆமனு பி ரப்பி, அவர்கள் ரப்பை அவர்கள் ஈமான் கொண்டார்கள். குவாலிஃபிகேஷன் என்ன? அவங்க குவாலிஃபிகேஷன் என்ன? மருத்துவ பட்ட படிப்பெல்லாம் முடிச்சிட்டவங்க, அவங்க சயின்டிஸ்ட், அவங்க அப்படி ஆமனு பி ரப்பி, அவர்கள் ரப்பை அவர்கள் ஈமான் கொண்டார்கள். அல்லாஹ் ஒருவருக்கு கண்ணியத்தை கொடுக்க நாடினா உலகம் சேர்ந்தாலும் அவர்களை ஒன்றும் பண்ண இயலாது. அல்லாஹ் ஒருவனுக்கு இழிவை கொடுக்க நாடினான் உலகம் சேர்ந்தாலும் அவர்களை கண்ணியப்படுத்த முடியாது. அல்லாஹ் அதாவது அல்லாஹ்ட கையில தான் இருக்குது. தூத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துஸில்லு மன் தஷா பியதிக. அல்லாஹ்வுடைய கையில ஆட்சி இருக்கு. அவன் நாடியவர்களை தூக்கி வைப்பான், நாடியவர்களை ஏளனப்படுத்துவான். ஒரு இளைஞர் கூட்டம், அவங்க எத்தனை பேருன்னு கேட்காதீங்க, எத்தனை பேருன்னு தெரியாது. அதுக்கு 7 பேர் அண்டுவாங்க. அது ஒவ்வொன்று நாயோட ஒரு நாய் இருந்துச்சு, இளைஞர் கூட்டம் இருந்தாங்க. இதான் குர்ஆன் சொல்றது. இவர்கள் அல்லாஹ் கண்ணியப்படுத்த தொடங்கிட்டான். அல்லாஹ் சொல்லல இவங்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி போய் முடிச்சவங்க, கேம்பிரிட்ஜில் இது முடிச்சவங்க, PhD இதுல முடிச்சிருக்கிறாங்க, இதுல இது முடிச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் அந்த இளைஞர்களை பத்தி எங்களுக்கு படிச்சு தரு. அந்த இளைஞரை வச்சு யாருக்கு அல்லாஹ் படிச்சு கொடுக்குறான்? ஃபர்ஸ்ட் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாடம் இன்ஷா அல்லாஹ், பாடத்துல தலைப்பு இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்தது சப்ர். வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷ். சப்ர், பொறுமை அல்லாஹ் படிச்சு கொடுக்க போறான். இவங்க அந்த இளைஞர்களை நீங்க இன்றைக்கு நினைச்சாலும் இவங்க நபி ஒன்று இருக்கல. அந்த டைம்ல ஈசா நபிக்கு பிறகு வந்த ஒரு இளைஞர் கூட்டம். மன்னருக்கு முன்னாடி மன்னர் கடுமையா பேசுற நேரம் மன்னர் கொல்ல போறான். இல்ல அவங்களோட மதத்தை ஏற்றுக்கொள்ளணும், மன்னர் சொல்ற மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளணும், இல்லைண்டா சாகணும். அந்த இளைஞர்களுக்கு ஒண்ணுமே பண்ண இயலாத அவர்கள், அதாவது கொஞ்சம் பேர் பலகீனமானவங்க. ரப்புல் ஆலமீன் அவர்களை பார்க்கிறார். உலகத்துக்கு அவர் யாருன்னு தெரியாது. அன்றைக்குள்ள மீடியால அந்த இளைஞர்கள் பேர் வரல, அவங்க எப்படிப்பட்ட ஆட்கள்னு தெரியாது. இன்றைக்கு அவர்களை பத்தி அமெரிக்கா பேசுது, CNN ரிப்போர்ட் போகுது. அந்த மைக்ரோஸ்கோப்பை வச்சு அவங்க கையில உள்ள ஏடை ஆய்வு பண்ணி அதை அதாவது இன்றைக்கு பாதுகாக்கிற இன்றைக்கு டாப்ஸ், அதாவது முக்கியமாக அதாவது ஒரு நீங்க அதாவது இது அந்த ரெக்கார்டிங்ஸ்ல அந்த இதை பத்தி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க கையில வச்ச ஏடுகள் அந்த எடுக்கப்படுவது, ஒரு சிலது எடுக்கப்பட்டு சிலது அழிஞ்சு போகுது. அவங்க கையில ஒரு இது பண்றதுக்கு ஏடுகள் வச்சிருந்தாங்க. அதுக்குள்ள ஒரு மெட்டர் இருக்குது, இறைவன் ஒருவன் தான் அந்த மெட்டர் இருக்குது. சோ எனக்கு ஞாபகம் சரியா இல்ல, பேர் ஜஸ்டின் நினைக்கிறேன். அந்த ப்ரொஃபஸர் ஒரு இடத்துல சொல்றாரு மீடியால, இட்ஸ் கன்ஃபார்ம்ஸ் குர்ஆன். இது குர்ஆனை கன்ஃபார்ம் பண்ணுதுன்றார். அவங்க வச்சது குர்ஆனுக்கு முன்னாடி, பைபிளுக்கு பின்னாடி. இது கிறிஸ்தவ உலகத்தை உழுக்கு பிடிக்கிற ஒரு மிக பெரும் குர்ஆன் சொல்லுகிற கொள்கையைத்தான் அவர்கள் கையில வச்சாங்கண்டா. கிறிஸ்தவம் அதாவது பைபிளுக்கு பிறகு குர்ஆனுக்கு முன்னாடி எப்படி அது சொல்லப்படும், அதுல நிறைய விஷயம் இருக்கு. அதை வெளியிடல, அதை வச்சுட்டாங்க. பட் CNN அல்லது BBC அதுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கிற நேரம் அந்த ப்ரொஃபஸர்மார்களை வச்சு பேசுற நேரம் அதுல என்ன இருக்குது,
அதை எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இன்றைக்கு இது பண்ணிட்டாங்க. ஆனால் இன்றைக்கும் மறைவா இருக்குது. ஆனால் அவங்க சில வார்த்தைகள் வெளியாக்கிட்டாங்க. ஒரு ஆள் சொல்லிட்டாரு குர்ஆனை கன்ஃபார்ம் பண்ணுது, இன்னொரு ஆள் பேசுறாரு இட் கன்ஃபார்ம்ஸ் இஸ்லாம். அந்த வீடியோ காட்சிகள் இருக்கிறது. அவ என்னன்னா, அந்த இளைஞர்கள் யாரு, அல்லாஹ்க்கு என்ன வேணும், அல்லாஹ் விரும்புறான் அந்த இளைஞர்கள். உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க அந்த பருவம் எவ்வளவுப்பட்ட பருவம். அவ்வளவு பெரும் வெயில காஞ்சிட்டு நிக்கிற நேரம் மறுமையில பெரிய நீதியை செலுத்திய அரசர், அவர் அரசர். ஒரு அரசன் நீதி செலுத்தினான்னு வைங்க, கட்டாயமா கண்ணியம் கொடுக்கணும். ஏன்னா அரசனுக்கு அதுக்கு மேல பயப்படுறதுக்கு யாருமே இல்லை. ஏன்னா அவன் தான் டாப்ல இருக்கிறான். அவன் பயந்த இறைவனுக்கு மட்டுமே பயப்படணும். லஞ்சம், ஊழல், குற்றச்சாட்டுலாம் அவன்கிட்ட எதுவுமே இருக்காது. ஏண்டா அவன் அரசன், அவன் சொல்றதுதான் சட்டம். அவன் இறைவனுக்கு பயந்து நடந்தா மறுமையில அவனுக்கு தனி அந்த மாதிரி அரசர்களை கூப்பிட்டு வச்சு அல்லாஹ் கண்ணியம் கொடுப்பான், நிழல் கொடுப்பான். சில ரிவாயத்தில் ஒளிமயமான மேடையை கொடுப்பான்னு வரும். அந்த ஹதீஸ்ல சில சர்ச்சைகள் இருந்தாலும் நிழல் கொடுப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிழல் கொடுப்பான். அப்ப ஒரு இளைஞர்கள் இருப்பாங்க அரசருக்கு பக்கத்துல. இவங்க நேர்மையா நடந்தாங்க, தக்குவா. ஒரு தலைவர் நேர்மையா நடந்தா அதுக்கு வேற. இளைஞர்களை கூப்பிடுவான் அல்லாஹ். இளைஞனா நின்றவங்க, ஏன்பா வெயில காயறீங்க, வாங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ற அல்லாஹ் நிழலே இல்லாத நேரத்தில் ரப்புல் ஆலமீன் தீர்ப்பு கொடுக்கிற நேரம் தனக்கு பக்கத்தில் நிழலில், அரிசில் நிழலில் அந்த இளைஞர்களை கூப்பிட்டு வச்சா உலகமே பார்க்கு. ரப்புல் ஆலமீன் அந்த பருவத்தை நேசிக்கிறான். அந்த பருவத்தில் அவருடைய இபாதத்துகளை அல்லாஹ் நேசிக்கிறான். குர்ஆன் ஹைலைட் பண்ணி அல்லாஹ் இதை எது காட்டுறான்டா, நபிமா, அதாவது நபிக்கு படிச்சு கொடுத்தா நபிக்கு புற வந்த எல்லா ஆலிம்களுக்கும், எல்லா அல்லாமக்கள் இந்த இளைஞர்கள் பெரும் கதாபாத்திரங்கள். இந்த இளைஞர்களை இன்னைக்கு போய் நீங்க யூடியூப்ல அழிங்க, ஃபேஸ்புக்ல அழிங்க, ஆனா மறுமை வரைக்கும் குர்ஆன்ல இந்த இளைஞர்கள் ஓதப்பட்டுட்டே இருப்பாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்த கண்ணியம். பிரான்ஸ்ல இந்த இளைஞர்களை தெரியுமாண்டா, தெரியுமா? ஜப்பான்ல தெரியுமா? ஸ்பெஷலி அதாவது வெள்ளிக்கிழமை நாள்ல சூரா கஹ்ஃப் ஓதுவார்கள் அதிகமா. இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. அவர்கள் இளைஞர்கள், அவர்கள் ஈமான் கொண்டார்கள், அவருடைய ஹிதாயத்தை அதிகப்படுத்தினர். ஒரு இளைஞனை எது செஞ்சா அல்லாஹ் எதை கொடுப்பான் தெரியுமா? ஆகப்பெரிய கிஃப்ட். அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட் ஹுதா, நேரான பாதை. அல்லாஹ் அதை கொடுத்துட்டான்னு வைங்க, அந்த இளைஞர்கள் அல்லாஹ் கண்ணியப்படுத்த விரும்பினான்னு வைங்க, உலகம் போடுற கணக்கு தப்பு கணக்கா போயிடும். அந்த இளைஞர்களை தூக்கி அல்லாஹ் அந்த இடத்துல வைப்பான். சோ அந்த இளைஞர்கள் அல்லாஹ் சொல்றான், அவங்க என்ன பண்ணிட்டாங்க, புதுசு ஏதாவது கண்டுபிடிச்சாங்களா, ஏதாவது ஒரு இந்த பெட்ரோல் தேவையில்லை, வேற மாதிரி சும்மா ஓடுற தண்ணியில ஓடுற காரை கண்டுபிடிச்சிட்டாங்களா? அவர்கள் தன்னுடைய ரப்புடைய கொள்கையில் உறுதியா நின்றாங்க. ஆனா அவங்க கணக்கு போட்டு என் மூஞ்ச எடுத்து எங்களை எல்லா இடத்துலயும் ஒட்டுங்க, உங்க ஊர்ல ஒட்டி வைங்க, எங்களை இதாக்க கூடாது, நாங்கள் கண்ணியப்படுத்துறோம்டா அவங்க அப்படி நினைக்கல. அல்லாஹ்க்கு அவங்க மேல விருப்பம். அல்லாஹ் அவங்களை இளைஞர்களே கொண்டு வந்து வச்சு இது உலகம் அழிவு வரைக்கும் இவங்கள்ட்ட பாடம் படிக்கட்டும் என்று சொல்லி அல்லாஹ் கொண்டு வந்தாண்டா. அல்லாஹ் அவங்கள்ட்ட என்ன குவாலிஃபிகேஷன் சொல்றான், இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம். இதுதான் உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம். இளைஞர்கள் இருக்கிறீங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்பும் பருவம். சஜதாவை கொண்டு போய் கீழே வச்சிட்டீங்கன்னு வைங்க, அந்த இளைஞர்கள் அல்லாஹ்விடம் தனியான மரியாதை, தனியான ஒரு மரியாதை இருக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த இளைஞர்கள் என்ன கேட்டாங்க தெரியுமா? ரப்பிடம் போய் குகையில போய் தனிஞ்சிட்டு, அதாவது குகைக்குள்ள போயிட்டு கேட்கிறார், யா அல்லாஹ் எங்களுக்கு நேர் வழியத்தாயா அல்லாஹ், எங்களுக்கு எங்க காரியங்களை நேரான பாதையை காட்டிறியா அல்லாஹ். அல்லாஹ் அவங்களுக்கு நேரான பாதையை எப்படி காட்டினான், மறுமையை 100 to 1000% கன்ஃபார்ம் பண்றதுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல படித்து தருகிற பாடத்தை சூரா கஹ்ஃப்ல பிரட்டி பாருங்க. அவங்களுக்கு அல்லாஹ் படிச்சு கொடுத்தான். அல்லாஹ்க்கு எல்லாமே தெரியும். இது எல்லாருக்கும் தெரியும், அல்லாஹ்க்கு எல்லாம் தெரியும்னு தெரியும் தானே. இது எப்படி படிச்சு கொடுக்கறது? இது ஒரு மனுஷன் டீப்பா நம்பிட்டான்னு வைங்க, அல்லாஹ்க்கு இப்ப நான் கை இப்படி கீழே போட்டதுன்னு தெரியும், நான் பேசுறதுன்னு தெரியும், நான் பார்க்கறதுன்னு தெரியும், நான் நினைக்கிறதுன்னு தெரியும், ஒரு இருட்டுல கருப்பெரும்பு பயணிக்கிறதுன்னு தெரியும். இது தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனா இதை நம்புறதுக்கு இந்த சபையில நாம எல்லாம் இருக்கிறோம், எவ்வளவு நம்புறோமோ அதுக்கேற்ப எங்க செயல்கள் வெளியாகும். எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் ஒரு ஆள் 80 நம்பியிருப்பார், ஒரு ஆள் 50 நம்பியிருப்பார், ஒரு ஆள் 40 நம்பியிருப்பார். அந்த இளைஞர்களை தூக்க வச்சுட்டு அவங்களை எழுப்பாட்டிட்டு அவங்க கையில உள்ள காசை கொண்டு போய் கடையில கொடுத்து
சாப்பாடு வாங்க போக்குல தான் அந்த கடைக்கார எல்லாரும் பார்க்குறாங்க, எப்போ பிறந்தாலும் எல்லாம் இன்றைக்குன்னா ஒரு சத்தை கொண்டு போய் கடையில் கொடுத்துட்டு அராத்தல் பான் தாங்கன்னு கேட்டால் எப்படி இருக்கு? இப்போ நிஜமா தான் கேட்குறாரா நடிக்கிறதுக்கு கேட்குறாங்கன்னு பார்ப்பாங்க. அவர் கொடுத்த உடனே தான் அந்த மக்களுக்கே விளங்குது, ஆகா இது வேற எப்பயோ எவ்வளோ காலம் தூங்கினாங்கன்னு தெரியாது. அல்லாஹ் படித்து கொடுக்குற நபிக்கு அல்லாவுக்கு எல்லாம் தெரியும். தூங்கின அவங்களுக்கே எவ்வளவு நாள் தூங்கினு தெரியாது, தூங்கின அவங்களுக்கு எவ்வளவு நாள் தூங்கினு தெரியாது. ரப்புல் ஆலமீன் தூங்க வைத்த அல்லாவுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு அதை புரிய வைக்கிறான். நீங்க ரொம்ப காலம் தூங்கிட்டீங்க. அல்லாஹ் சொல்றான் எதுக்கு தெரியுமா? மறுமை உண்மை என்பதை அவர்களுக்கு ப்ரூஃப் பண்ண மௌத்துக்கு முன்னாடி. மறுமையில் அல்லாஹ் இப்படித்தான் எழுப்ப போறான் என்பதை ப்ரூஃப் பண்ண நாங்க இதை செஞ்சோம். கம்ப்ளீட், அதாவது ஹிதாயத்தின் கிடைச்சி அவ்வளோத்தையும் ப்ரூஃபை கண்டுட்டு மௌத்தாகிற வாய்ப்பு சகோதரர்களே. இது டீப்பா நீங்க படிச்சா ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுக்கல. அடுத்தடுத்த ஆயத்துல அவங்க எத்தனை பேர்? அவங்க 3 பேர் ஒரு நாயும், 5 பேர் ஒரு நாயும், 7 பேர் ஒரு நாயும்ன்றான். குர்ஆன் எனக்கு 7 முறை எடுத்து காட்டுங்க பார்ப்போம். அல்லாஹ் ஃபைனலைஸ் பண்ணவே இல்லை. அவங்க எத்தனை பேர்? அவங்க எத்தனை பேர் என்று அல்லாஹ்வுக்கு தெரியும் என்று சொல்லுங்க நபியே. ரஜ்மம் பில் கைப், இருட்டுல கல்லடிச்சா குறிய பார்த்து அடிக்க இயலாது. இருட்டுல போய் குறிய பார்த்து இந்த இடத்துக்கு அடிக்கணும்னா படுமா? ரஜ்மம் பில் கைப், அவங்க இருட்டுல அதாவது மறைவுல அவங்க கல்லடிக்கிறாங்க. அப்படிலாம் இல்ல, அது உங்களுக்கு தேவையில்லை. அது அல்லாஹ்க்கு தெரியும் என்று சொல்லுங்க. ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் சொல்லி கொடுக்கல. அது எத்தனை பேர்? ஆனா கிறிஸ்தவ உலகம் அதை எழுதி வச்சிருக்கிறாங்க. 7 பேர் என்றாங்க ஒரு நாயோட. அவர்கள் அதை விவாதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்ல உங்களுக்கு கணக்கு முக்கியமா? எத்தனை வருஷம் தூங்கினாங்க? 300 வருஷமும் இன்னொரு 9 வருஷமும் சேர்த்து 309 வருஷம். குர்ஆன் ஸ்டேட்மெண்டா 309 வருஷம். அவர்கள் சொல்லுகிறார்கள் நபியே அவங்களுக்கு தேவையில்லைன்றாங்க. அவங்க எத்தனை வருஷம் தூங்கினாங்க என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் என்றதை சூரா கஹ்ஃபை தாண்டிட்டு போக நீங்க புரியணும். அல்லாஹு அலம். அல்லாஹ் அந்த பாடத்தை உங்களுக்கு படிச்சு தரலன்னா அதுக்கு மேல போகாதீங்க. அல்லாஹு அலம் என்று சொல்லுங்க. யாரை வச்சு படிச்சு தர்றான்? சுப்ஹானல்லாஹ். யாரை வச்சு அல்லாஹ் படிச்சு கொடுக்கிறார்? அப்படிப்பட்ட ஒரு பருவத்தை கடந்து போகிற இளைஞர்களை அழகுபடுத்துற இடமாக பள்ளிவாசல் இருக்கணும் சகோதரர்கள். பள்ளிவாசலுடைய பங்களிப்பு அந்த இளைஞர்களுக்கு இடம் கொடுங்க. அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தினால் இந்த ஊர் கண்ணியமாகும் சகோதரர்களே. அதனால் நிறைய நீங்கள் பார்க்கலாம் இளைஞர்களுக்கு இஸ்லாம் கொடுக்கிற கண்ணியம் என்ன. அந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்தினால் அவர்கள் எங்க போவார்கள்? அதற்கான பங்களிப்புக்காக அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, நீங்கள் நானும் நீங்களும் தயாராக வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் பேசுற எனக்கு ஒரு பெரிய பயம் இருக்குது. நான் அடிக்கடி யோசிப்பேன், எங்க பிள்ளைகள் இதுகளில் போய் சிக்கிடக்கூடாது. நீங்க நினைச்சிடக்கூடாது அந்த வேதனை அந்த தலப்பான எனக்கு இல்லைன்னு. அது எல்லா முஸ்லிமுக்கும் மூமினுக்கும் எல்லா தாய் தகப்பனுக்கும் இருக்கு. நாளை என்ற நாள் இன்னும் மலரவில்லை, அது மறைந்திருக்கிறது. அது மலரும் வேளையில் தான் நாளை நான் எப்படி, என் உறவுகள் எப்படி, என் பிள்ளைகள் எப்படி என்று தெரிய போகிறது. அதனால் அல்லாஹ்வை அறிந்தவர் அந்த நாட்கள் நல்ல முறையில் மலருவதற்கு, அதை நல்ல முறையில் முகம் கொடுப்பதற்கு ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அந்த வாய்ப்பை தரண்டா. ஹிதாயத்தை பிள்ளைகளுக்காக வேண்டி தொடர்ந்து கேளுங்க, தொடர்ந்து கேளுங்க. அந்த துவா கபூலாக்கப்பட்டால் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மா புள்ள பிறக்க முன்னாடி கேட்டுட்டாங்க, அல்லாஹ் கபூலாக்கினான். ஷைத்தான் தீண்டாத பிள்ளையாக மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை மாற்றினான். ஒரு தனிமையில் மனித தோற்றத்தில், மிக அழகான தோற்றத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு மனித தோற்றத்துல முன்னாடி வந்து அவங்க முன்னாடி வந்து நின்று அவங்கள கூப்பிடுற நேரம் அந்த அம்மா அல்லாஹ் சொல்றான், அதாவது ரொம்ப பியூட்டிஃபுல்லான தோற்றத்தில், எந்த குறைபாடும் இல்லாம, யாரும் இல்லாத தனிமையில் ஒரு காட்டு பிரதேசத்துல மனுஷனை நாங்க அனுப்பினோம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பினோம் மனித தோற்றத்தில். ஆனா அந்த அம்மா அப்பவும் தோக்கலண்டா. அது துஆ, அது துஆ. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் கொலை செஞ்சுட்டாரு, திட்டமிட்ட கொலையில. நம்ம நாட்டு சட்டப்படி ஒரு முறையில குத்தி ஒருத்தன் செத்து போயிட்டான்னா கொலையிலன்னுவாங்க. அது இன்டென்ஷனலி கொலை பண்ணல, அப்படிதான் சொல்றாங்க சட்டத்தில் இருக்கேன்னு. அதாவது அதுக்காண்டி போய் கொலை குத்திராதீங்க. சாப்டர் என்னன்னா பல முறை குத்தினாதான் குற்றம் என்று சொல்றாங்கடா, இன்டென்ஷன்லி அது இல்லைன்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த சட்டப்படி அவர் கொலையே செய்யல. ஏனென்றா அவர் ரொம்ப பலமானால். ஒரு இளைஞர் எப்பயுமே பாடி பில்டரா இப்படி நிற்பாங்க, கொஞ்சம் உடம்புக்கு இது கொடுப்பாங்க. அல்லாஹ் சொன்னான் கவி அமீன். அந்த நேரத்தில் 2 பேர் சண்டை போடிய போல ஒரு இளைஞர் உணர்ச்சி வசப்படுவார். அவர் பார்த்துட்டார் 2 பேர்ல என்ன தப்பு பண்றாரு அப்படின்னு பார்த்து ஒரு குத்து குத்தினார். ஒரு குத்துன்னு குர்ஆன் சொல்லுது, ஒரே ஒரு குத்து தான் குத்தினாரு.
மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்படி பார்த்து ஒரு குத்து குத்தினார், கதையை முடிச்சுட்டாருனாங்க. ஒரு குத்து கதை முடிஞ்சிச்சு. அந்த இடத்துல ஆள் செத்துட்டான் ஒரு குத்துல. ஊரை விட்டே போயிட்டாரு. போனவர் ஊரை விட்டு போனா அந்த அம்மா என்ன துவா கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்க பிள்ளைகளுக்கு அடுத்த பங்களிப்பு நீங்க செய்யணும். தொடர்ந்து ஹிதாயத்துக்கும் அவங்க நல்ல வாழ்க்கைக்கு மறக்காமலே துவா செஞ்சுட்டு வாங்க. ரப்பே எங்களை கைவிட்டுறாது, எங்க குடும்பத்தை கைவிட்டுறாது, தொடர்ந்து கேளுங்க. ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாமோட உம்மாக்கு வாஹா இல்லா உம்மி மூசா, மூசாவோட உம்மாக்கு நாங்க வகை அறிவிச்சு சொன்னோம், நீங்க பால் கொடுப்பீங்க, பாலை கொடுங்க, நீங்க பிள்ளைக்கு பாலை கொடுங்க. அந்த உம்மா அல்லாஹ் சொன்னதை கட்டம் கட்டமா சொன்னனால அந்த உம்மா அந்த பிள்ளைக்கு எல்லாத்தையும் சொல்லி வளர்த்திருப்பாங்க. அந்த பிள்ளைக்கு அவங்க தான் பிறகு ஃபிரௌன் அரண்மனையில பால் கொடுக்குறாங்க. அந்த துவா இருக்குது, ஹிதாயத் அல்லாஹ் கொடுத்துட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு ஊருக்கு போனா என்ன ஆகுது? அங்க 2 பொம்பளை பிள்ளைகள் நிக்கிறாங்க. அல்லாஹ் எதை காட்டுறான் தெரியுமா? ஒரு ஆம்பளைய கொண்டு போய் ஒரு பொம்பளை பக்கத்துல வச்சு, பொம்பளைய கொண்டு போய் ஆம்பளை பக்கத்துல வச்சு எதுக்கெல்லாம் காட்டுறான்? இது நாங்க துவா கேட்க வேண்டிய இடம். 2 பொம்பளை பிள்ளை நிக்கிற நேரம் அவ்வளவு சபையில அவருக்கு வேற ஊரு, எவ்வளவு களைப்பா இருக்கு, என்ன மொழி பேசுறாங்கன்னு தெரியாது. மதியனுக்கு வந்துட்டார். இது ஈஜிப்ட் மிஸ்ர் இல்ல, மதியன். மதியனை நோக்கி வந்த ஒரு இடம் தெரியுது. இவ்வளவு தூரம் தாண்டி வந்துட்டார். ஒரு இளைஞன் கொலை செஞ்சதுனால அங்க பிரச்சனை. அங்க வந்து 2 பொம்பளை, அவருக்குள்ள என்ன விளங்குது தெரியுமா? தங்கச்சி உங்க பேர் என்ன? காலஃபமா ஹத்து. அவங்க கேட்கிறாங்க, என்னம்மா என்ன கதை? அவர் பேசுறார், 2 பொம்பளை பிள்ளையோடையும் பேசுறார். உங்க போன் நம்பர் இருக்குது, அட்ரஸ் எங்க, நான் உங்களை பார்க்கிறேன், இதெல்லாம் பேசல அவரு. அவ்வளவு மக்கள் குழுமிருக்கிற இடத்துல 2 யுவதிகள் நிக்கிறாங்க. இவர் கல்பு வெடிக்குது. அவர் கிட்ட போய் என்ன கேட்கிறாங்க, ஏன் நீங்க நிக்கிறீங்க இவ்வளவு ஆம்பளைக்கு மத்தியில், ஓரமாகும்ன்ற. நான் தண்ணி எடுத்தாருன்றார். அந்த இடத்துல அவர் கவி, மிக பலமானவர், நேர்மையானவர். அவர் தண்ணி எடுத்து கொடுத்துட்டு அனுப்பிட்டார், போயிட்டாங்க. இந்த 2 பொம்பளை பிள்ளையும் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். இது சாதாரண திகாரில எங்க ஒரு ரோட்ல நடந்த இன்சிடென்ட் இல்ல, ரப்புல் ஆலமீனுக்கு இது ரொம்ப, அதாவது ரப்புல் ஆலமீன் கண்ணியம் கொடுத்த ஒரு ஈவெண்ட். அதனாலதான் குர்ஆன்ல இன்சர்ட் ஆக்கப்பட்டிருக்கு. சோ என்னாச்சு? அந்த பொம்பளை பிள்ளையில 2 பேரும் திரும்பி வரல. எப்படி மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரே ஒரு ஆள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித தோட்டத்துல வந்தாரோ, இப்ப ஒரே ஒரு ஆள், ஒரு பொம்பளை புள்ள எஹதாவுமா. அதுல ஒரு பொம்பளை புள்ள, 2 பேர் போனாங்க, ஒரு பொம்பளை புள்ள வர்றா. எப்படி வர்றா? தம்ஷி அலஸ்தஹியா, வெக்கத்தோட நடந்து வர்றா. அல்லாஹ் ஏன் இவ்வளவு சொல்றான்? ஒரு பொம்பளை புள்ள வந்தாங்கன்னு சொல்லலாம், ஒரு பொம்பளை புள்ள ஏன் எஹதாவுமான்றான்? ஒரு பொம்பளை புள்ள வீட்டுல இருந்துட்டாங்கன்றான், ஒரு பொம்பளை புள்ள இப்ப வர்றான்றான், அதுவும் வெக்கத்தோட வர்றாங்க. அல்லாஹ்க்கு என்ன வேணும் தெரியுமா? மூசா யார் அலைஹிஸ்ஸலாம், அவர் யார் என்று காட்டணும். இளைஞன் அவருக்கு அல்லாஹ் கொடுத்ததேண்டா, அவர் இப்பதான் இந்த உதவியை பண்ணிட்டு அவங்க என்ன அவர் விளங்கி இருப்பாரு, யாருக்காவது கஷ்டம்டா உதவி செய்யணும். இளைஞர்கள் எப்பயும் பாஞ்சி பொழுது உதவி செய்வாங்க. பள்ளிவாசல் நிர்வாகிகளே, அந்த உதவி செய்யற மனப்பான்மை அவங்க இயல்பு குணம், இயல்பு குணம். அந்த இயல்பு குணத்தை வச்சு இஸ்லாத்தை கொடுத்து பாருங்க, இஸ்லாம் எங்க போகும், எந்த அளவுக்கு இந்த ஊர் மக்கள் பயன்பெறுவாங்கன்னு. அவர் உதவி செஞ்சு போட்டு அல்லாஹ்ட்ட ஒரு துவா கேட்கிறார். அல்லாஹ் அந்த மரத்தையும் சொல்றான். ஒரு மரம் இருந்துச்சு, அவருக்கு வேற இணல் இல்லை, அவருக்கு ஒரு ஊடு இல்லை, அவருக்கு சாப்பாடு இல்லை, லஞ்ச் எங்க டின்னர் எங்க, அங்க யாரும் புக் பண்ணல. மூசா வந்திருக்கிறாரா லஞ்சுக்கு டின்னருக்கு, அவர் யாருன்றே தெரியாது. இப்ப உலகத்துக்கு அவரை தெரியாதவர் யாரும் இல்லை. அது அந்த மூசா, அதுக்கு பிறகுள்ள மூசா அலைஹிஸ்ஸலாம் வேற. இப்ப அவரை யாரும் தெரியல, அவருடைய இளைஞர். அங்க போய் அல்லாஹ் சொல்ற, ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் கைரின் ஃபகீர். யா அல்லாஹ், நீ எனக்கு தரக்கூடிய நலவில் தேவையுள்ளவனா நிக்கிறேன். ஒரு இளைஞனுடைய துவா. இன்னும் நபி இல்லை, இன்னும் 10 வருஷம், இன்னும் டைம் இருக்கு அவர் நபி ஆகுறதுக்கு. ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் கைரின் ஃபகீர். அல்லாஹ் ஒரு இளைஞன் கதையை சொல்றான், அவர் நபி இல்லை இன்னும். அந்த மரத்துக்கடியில ஃபகானில தில்லி, அப்படியே அவர் என்ன செய்யறாரு, மரத்துக்கடியில திரும்பிட்டு உட்கார்ந்துட்டு, யா அல்லாஹ், நீ எனக்கு நலவு வச்சிருப்பாய், நான் ஃபக்கீரா நிக்கிறேன், தேவையுள்ளவன் நிக்கிறேன், நீ தர்றதுல தேவை உள்ளவன் யா அல்லான்னு கேட்கணும். உடனே அல்லாஹ் சொல்றான், எஹதாஹுமா, 2 பொம்பளை பிள்ளைகள் போனாங்களே, அவங்களோட ஆட்டுக்கு தண்ணியை கொடுத்து விட்டாரு. அதுல ஒரு பொம்பளை பிள்ளை தம்ஷி அலஸ்தஹியா, வெக்கத்தோடு நடந்து வந்து அவ பேசினாவாம், இன்ன அபி யதுஊக லியஜ்ஸியக அஜ்ர மா ஸகைத்தலனா.
எங்க வாப்பா உங்களை கூப்பிடுறாரு, நீங்க எங்களுக்கு தண்ணி தந்தீங்க தானே ஆட்டுக்கு, அது கூலி தரணுமா, எங்க வாப்பா பேமெண்ட் பண்ண போறாராம், கொஞ்சம் வாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? கண்ணியம். அல்லாஹ் ஒரு இளைஞனை பாதுகாக்க நினைச்சா எப்படி பாதுகாக்கிற பாயிண்ட் எல்லாம் சொல்றான். அவர் பேசல, அவர் பின்னாடி போறார். அந்த வீட்டுக்கு போன அவர் ஒரு துவா கேட்டிருந்தார், கபூல். எத்தனை வருஷம் சாப்பாடு கபூல்? 8 வருஷத்துக்கு. இப்ப இது அங்கே ஒரு பொம்பளை புள்ள, வாப்பா அந்த வந்த புள்ள, பாப்பா இவரை வேலைக்கு எடுங்களேன், வாப்பா இவரை கொஞ்சம் வேலைக்கு எடுங்களேன், பாப்பா பாக்குறாரு. கவி அமீன் அந்த பொம்பளை புள்ள விவரிக்கிறா, இவர் பலசாலி. பாப்பா ஒரு முடிவு எடுத்துட்டார், நான் இந்த புள்ளை உங்களுக்கு திருமணம் முடிச்சு தரேன். மகரு அவர் சொல்லிட்டாரு, எங்கேருந்து வரீங்க? நான் கொலை செஞ்சுட்டு வந்திருக்கிறேன். கொலை செஞ்சவனுக்கு வேலை கொடுப்பாங்களா? கொலை செஞ்சவங்கள வீட்டுல வைப்பாங்களா? பொம்பளை புள்ள வீட்டுல. அல்லாஹ் நிக்காவ அங்க வச்சிருக்கிறார், அங்க எடுக்கிறான். அல்லாஹ் சொன்ன அவர் செஞ்ச கொலைக்கு நான் மன்னிப்பு கொடுத்துட்டேன், அந்த பாவத்துக்கு. அங்க எடுத்து 8 வருஷம் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் கம்ப்ளீட்லி ஓகே, கல்யாணமும் ஓகே, புள்ள குட்டி பெறலாம். அதுக்கு மேல நீங்க வேலை செஞ்சா அது உங்களுக்குன்றார் அவரு. அவங்க வாப்பா 10 வருஷம் இது ஹஜ்ஜி, 8 ஹஜ்ஜிகள் 8 வருஷம், 8 ஹிஜ்ஜ் என்று வருது குர்ஆன்ல. எல்லாம் கம்ப்ளீட்லி ஓகே. இதான் முஃமின்கள் இளைஞரோட துஆவுடைய பவர். இதெல்லாம் நீங்க நினைச்சிடக்கூடாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் யாரென்று காட்டுற இடம். அல்லாஹ் அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டு ஒரு கிணத்துல இருந்து ஒரு பொம்பளையோட வீட்டுல அல்லாஹ் கொண்டு போறான்னா அல்லாஹ் என்ன காட்டுறான்? எந்த பொம்பளை அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து வர்றாவோ அவவே மயங்கி போறா. அல்லாஹ் ஏன் இப்படி ஒரு நபிக்கு ஒரு இன்சிடென்ட் உண்டாக்குறான்? வீட்டுல மாப்பிள்ளை இல்லாத நேரம் அவ விரட்டி போறா, இவர் ஓடுறாரு, அல்லாஹ் பாதுகாக்கணும்னு ஓடுறாரு, அந்த பொம்பளை பின்னாடி வந்து இதாக்குறான். இதுதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பா கேட்ட துவா, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மாவுடைய துவா. உங்க பிள்ளைகளுக்கு பங்களிப்பு செலுத்துற நேரம், அவர் இன்ஜினியர் ஆகணும், லோயர் ஆகணும், டாக்டர் ஆகணும், பிசினஸ்மேன் ஆகணும், கோடி சம்பாதிக்கணும் என்பது ஒரு புறமா இருந்தாலும் அதிகம் அல்லாட்ட மன்றாடி கேளுங்க, சஜிதாவுல கேளுங்க, ரப்பே எங்க பிள்ளைகள் இந்த போதை பொருளை என்றைக்கும் அவங்க வாயில வச்சிடக்கூடாது யா அல்லாஹ், அவங்கள பாதுகாக்கிறியா அல்லாஹ், உன் கையில நான் இருக்கியா அல்லாஹ். இதை நீங்கள் செய்து விட்டு அதுக்குரிய சூழலுக்கு கையோட பிடிச்ச உங்க பிள்ளைகளை கூட்டிட்டு வாங்க, மஜ்லிஸுகளுக்கு பரக்கத் பொருந்திய பள்ளிவாசலுக்கு கூட்டிட்டு வாங்க. அவர் என்ன செஞ்சார்? வாப்பா இல்ல வளர்க்க, கிணத்துல போட்டவருக்கு எங்க வாப்பா வீட்டுல அழுது அழுது கேட்கிறார் துவா. இன்னொரு வீட்டுக்கு வந்துட்டார் மிஸ்ர்ல, அங்க வந்து வளர்க்கப்படுறார். அங்கிருந்து தப்பு நடக்க போகல, அல்லாஹ் அவருக்கு அல்லாஹ் பாதுகாப்பு. என்ன கேட்கிறார் தெரியுமா? ரப்பி சிஜ்னு அஹப்பு இலை மிம்மா யதுஊனனி இலை. யா அல்லாஹ், இவங்க நீ கூப்பிடுறாங்களே அதை விட எனக்கு சிறைச்சாலை விருப்பமா இருக்குது. வ இல்லா தஸ்ரிஃப் அன்னி கைதஹுன்ன அஸ்பு இலைஹின்ன வ அகும் மினல் ஜாஹிலீன். யா அல்லாஹ், நீ மட்டும் என்னை இதுல இருந்து திருப்பாட்டி. இந்த பொம்பளையில என்னைய மயக்கிறாங்களே, இப்படி உடுத்துட்டு வான்றாங்க, எனக்கு முன்னாடி வர சொல்றாங்க, அம்புட்டு பொம்பளையும் பாக்குறாங்க, மலக்கும் கரீம்ன்றாங்க, மனுஷனே இல்லப்பா மலக்கு, அவ்வளவு பசுந்து ரசூலுல்லாஹ் வர்ணிக்கிறார். உலகத்தில் அழகான ஒரு யூசுப், அவருடைய வருகையிலே பொம்பளை இதாக்குவாங்க. அவர் கேட்கிற யா அல்லாஹ், இது எனக்கு சோதனை. அந்த பசுந்த காண்ற நேரம் அந்த பெண்கள் இதாகிறாங்க, வயசுக்கு போனவர்கள் இதாகிறாங்க. இவர் கேட்கிற யா அல்லாஹ், எனக்கு சிறைச்சாலையை தந்துரு, அது எனக்கு விருப்பமா இருக்குது. ஏனென்றா இவங்க என்னைய கூப்பிடுறதை விட உனக்கு அஞ்சுறது விருப்பமா இருக்குது. இல்லா தஸ்ரிஃப் அன்னி கைதஹுன்ன, இவங்க சூழ்ச்சியிலிருந்து நீ என்ன திருப்பாவிட்டால் அஸ்பு இலைஹின்ன, நான் அப்படி அவங்க பக்கம் சாஞ்சி வாக்கும் மினல் ஜாஹிலீன் மடேனா போயிருவேன். ஒரு நபி பேசுற எனக்கு உங்களுக்கு எங்க பிள்ளைக்கு என்ன சகோதரர்கள், என்ன சகோதரர்களே, நான் அந்த பொம்பளையோட சூழ்ச்சியில மாட்டி நான் அப்படியே சாஞ்சிருவேன்ற நபி எனக்கு இந்த சூழல்ல இருந்து என்னை அப்புறப்படுத்து. சகோதரர்களே, சூழல் என்பது மிக பயங்கரமானது. எங்க பிள்ளைகள் அந்த சூழல் இருக்கக்கூடாது. அந்த சூழல் டேஞ்சரண்டா அங்கிருந்து பிள்ளைகளை கூட்டிட்டு போகணும் வேற சூழலுக்கு. நாங்க மற்ற எதையும் விட எங்க பிள்ளைகள் தப்புல மாட்டிட்டாங்கண்டா எடுங்க குடும்பத்தோட. சகோதரர்களே, அந்த சூழலை மாத்துங்க. இது பிள்ளை அல்லாவிடம் கேட்கணும், அதுக்கான முடிவையும் நாங்க எடுக்கணும். என்ற சில இடங்களில் பயங்கரமான சூழல் இருந்தா, தப்பி தவறி ஒரு நண்பனோட அவங்க பழகிட்டாங்கண்டா, அது அவர் எவ்வளவு விடுறார் இல்லைண்டா, சூழலை மாற்ற வேண்டியிருந்தால் நாங்கள் மாற்ற வேண்டி வரும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நபியை பாதுகாத்தார், சிறைச்சாலைக்கு அனுப்பினான். வெளியே வருகிற நேரம் கண்ணியமான ஒரு ஒரு பெரும் அரசாட்சிக்கு உரிமையாளனாக அல்லாஹ் கொண்டு வந்து அவரை வைத்தான் என்று சொன்னார். சகோதரர்களே, அப்படிப்பட்ட
பிள்ளைகளை அடிக்க ஒரு முறை நாம் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு எல்லோரும், அதாவது நீங்க எல்லோரும் பிள்ளைகள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர் அல்லாஹ்வுடைய கண்காணிப்பில் வளர்க்கப்பட்டவர். ஹிதாயத்து கிடைச்சு, ஹிதாயத்து வரப்போல தாய் தகப்பன் தலையீடு இல்லாட்டியும் அவங்க வளர்க்கப்படுவாங்க, நல்ல முறையில் வளர்ப்பாங்க. அதான் நபிமார்கள். அதைத்தான் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில நம்ம அடிக்கடி பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய இந்தியார்கள் பெருமாவுடைய பண்புகளையும் அடக்கங்களையும் பார்க்கிறோம். அதனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நல்ல சமூகத்தை உருவாக்குவதில் நல்ல பல பங்களிப்புகளை செலுத்தக்கூடிய நல்லடியார்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வா ஆகிர் தவா, என்னுடைய பேச்சுள்ள பிள்ளைகளை ரப்புல் ஆலமீன் மன்னிப்பானாக. வா ஆகிர் தவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.